அத்தியாயம் 1. ரயில் நிலையத்திற்கு எல்லோரும் வந்திருந்தார்கள். அப்பா, அம்மா, பாட்டி, பெரியக்கா, பெரியக்கா புருஷன், சின்னக்கா, சின்னக்கா புருஷன், அவர்களின் அத்தை குழந்தைகளும், தம்பி, தம்பியின் 2 நண்பர்கள், கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த வேதகிரி மாமா, அத்தை, மாமாவின் பிள்ளை, பக்கத்து வீட்டு அருணாச்சலம் என்று எல்லோரும் வந்துவிட்டார்கள். பானுமதியை கொஞ்ச நேரத்தில் ரயிலில் அவள் கணவனோடு தஞ்சாவூருக்கு வழி அனுப்பிவிட்டு களையப் போகிறார்கள். பானுமதிக்கு மனதில் உணர்ச்சிகள் கலவையாக மிக்சிக்குள் அகப்பட்ட பழங்களைப் போல சுழன்று கொண்டிருந்தன. 6 ஆண்டுகளாக இந்த காரணம் அந்த காரணம் என்று கல்யாணம் தள்ளிப்போய் வாழ்க்கையே நொந்து போன நேரத்தில் சம்பந்தம் அமைந்து காலையில் கழுத்தில் தாலி ஏறி திருமணமானவள் என்கிற அந்தஸ்து பெற்று கணவனோடு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்திற்கான பயணம் இது என்பதில் எக்கச்சக்க பெருமிதமும் மனம் கொள்ளாமல் மகிழ்ச்சியும் பொங்கினாலும் பிரிவு 26 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்த அப்பாவை, அம்மாவை, தம்பியை, இந்த வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் திடீரென்று பிரிந்து தடுக்க முடியாமல் அழுகை திமிரியது. அடிக்கடி கைக்குட்டையை கண்களில் ஒற்றி பொதியிடம் என்கிற கூச்சத்தின் காரணமாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்று. ஏற்கனவே ரயில் பெட்டியின் அத்தனை ஜன்னல்கள் வழியாகவும் இவளையேத்தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தைரியமாக இருக்கணும் பானு என்று அம்மா அவள் கைகளை பிடித்து கொண்டு 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொண்டிருந்தாள். அவள் கைகளில் நடுக்கம் இருந்தது. குரலில் பள்ளங்கள் இருந்தன. அவள் அதை பானுவுக்கு மட்டுமில்லை தனக்கும் சேர்த்துதான் சொல்லிக் கொள்கிறாள் என்பது தெரிந்தது. அப்பாவுக்கு இந்த பிரிவு நிமித்தம் எந்த வருத்தமுமே இல்லாதது போல தன் சம்மந்தியிடம் வேறு ஏதேதோ விஷயங்களை பேசி கொண்டிருந்தாலும் நடுநடுவில் தன் மகளை ஒரு பார்வை பார்த்த போதெல்லாம் பேச்சிலிருந்து கவனம் விலகி கொண்டிருந்தது. மாப்பிள்ளை கதிரேசன் பானுமதியின் தம்பதியுடனும் பானுமதியின் அக்காள்களின் கணவர்களுடனும் நின்று கொண்டிருந்தான். ஊரில் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதும் பானுவை கூப்பிட்டுக்கிட்டு முதல்ல கோயம்புத்தூருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. 2 நாள் நம்ம வீட்டில் தங்கிட்டு ஊட்டி போங்க. ஊட்டியில் நீங்கள் தங்கறதுக்கு நல்ல லாட்ஜ் நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க என்றார் பெரிய சகலை. பார்க்கலாங்க என்றான் கதிரேசன். பார்க்கலாமா? தேனிலவு பயணத்தை மட்டும் தள்ளி போடவே கூடாதுங்க. என் கேஸில் என்ன ஆச்சுன்னா கல்யாணம் முடிஞ்சதும் மறுவாரம் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரியானதும் வேற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்படியே 3-4 மாதம் ஓடிடுச்சு. ஒரு தேதி முடிவு பண்ணி அன்னைக்கு புறப்பட்டு போகிறோம்னு இருந்தோம். பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. ஆட்டோ பிடிக்க வேண்டிய நேரம் என் பொண்டாட்டிக்கு மயக்கம், வாந்தி. டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் கர்ப்பம்னு உறுதி பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் டூர் போகக்கூடாது, பயணம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் முதல் குழந்தை பிறந்து அதுக்கு 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் டூர் போனோம் என்றார் சின்ன சகலை. நீங்கள் போனதுக்கு பேர் ஹனிமூன் டூர் இல்லை மச்சான், குடும்ப டூர் என்றான் பானுமதியின் தம்பி. எல்லோரும் சிரித்தபோது கதிரேசன் கொஞ்சமாகத்தான் புன்னகைத்தான். ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஒரு தந்தி கொடுத்துருங்க. ஆகட்டுங்க. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெட்ரூம் தான் பார்த்ததா ஞாபகம். அதை உங்கள் அண்ணன் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு? ஆமாம். உங்களுக்கு ஒரு தனி ரூம் செட்டப் செய்யணுமா? செய்யணுங்க. தஞ்சாவூரில் உங்கள் சாமில் எங்கே இருக்குது? மெடிக்கல் காலேஜ் போகிற ரோட்டில் இருக்குது. மரம் அறுத்து கொடுக்கறதோட சரியா நீங்களே மரமும் விற்கிறீங்களா? 2ம் உண்டு. பெரிய மரங்களை அசாம், கேரளாலேருந்து வாங்கி நாங்கள் கட் பண்ணி சைஸுகளாக்கி விற்கிறது உண்டு. கூலிக்கும் கட் பண்ணி தருவோம். மில்லோட ஒட்டி சின்ன மரக்கடையும் இருக்குது. நீங்கள் தான் முழுக்க பார்த்துக்கிறீங்களா? இல்லை, அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் பேங்க் லோன் போட்டு ஆரம்பித்தார். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடித்ததும் அண்ணனோடவே தொழிலில் இறங்கிட்டேன். சகலைகள் மாறி மாறி பேசி கொண்டிருக்க சிக்னல் போட்டுட்டான் என்று குரல் கொடுத்தார் அப்பா. பானுமதி ஒவ்வொருவராக பார்த்து போயிட்டு வரேன் என்று சொல்ல ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் கண்கலங்கி உதடுகளை கடித்து கட்டுப்படுத்தினார்கள். அப்பா கண்ணாடியை கழட்டிவிட்டு மேல் துண்டால் கண்களை பொத்தி கொண்டார். பானுமதி ஏறிக்கொண்டாள். ரயில் நகரத் தொடங்க எல்லோருக்கும் அவள் விம்மலுடன் வழியும் கண்களுடனும் கையசைத்தாள். ரயில் வேகம் பிடிக்கும் வரை அப்பாவும் தம்பியும் ஜன்னலோரமாக கூடவே நடந்து வந்து கையசைத்தார்கள். பானுமதியின் அருகில் அமர்ந்திருந்தான் கதிரேசன். அவர்கள் இருவரும் மட்டும் தனியாக பேசி கொண்டு வரட்டும் என்பதற்காக கதிரேசனின் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி மற்றவர்களுக்கு அதே பெட்டியில் கொஞ்சம் தள்ளி எண்கள் வருமாறு டிக்கெட் எடுத்திருந்தான் பானுமதியின் தம்பி. இவர்கள் பகுதியில் இவர்கள் 2 பேரை தவிர மீதி இருந்த 4 பேரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாக அமைந்ததில் பானுமதிக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. கதிரேசன் 10-15 நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு
டிடி வந்து போன பிறகு அவளிடம் மெதுவான குரலில் பேசத் தொடங்கினான். ரொம்ப கஷ்டமாக இருக்கா பானு என்றான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது என்றாள். பெண் பார்த்து நிச்சயமான அன்னைக்கு தனிமையில் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாலும் கல்யாணத்திற்கு முதல் நாளான நேற்று தனிமை அமைத்து கொண்டு பேசி புறங்கையில் முத்தம் வரை வந்திருந்தாலும் சங்கோஜம் சற்று குறைந்திருந்தது. என்ன சந்தோஷம்? என்ன கேள்வி இது? கல்யாணமான சந்தோஷம் இருக்காதா? அதுலேயும் மற்ற பெண்ணுங்களை விட நான் 10 மடங்கு சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி? அப்பா உங்ககிட்ட சொன்னாங்க. எனக்கு 6 வருஷமாக மாப்பிள்ளை பார்த்தாங்க. இது வரைக்கும் 7 மாப்பிள்ளைங்க என்னை பார்த்துட்டு போயாச்சு. ஒன்று என்னை பிடிக்காது. என்னை பிடிச்சிருந்தா எங்கள் அப்பா செய்கிறதா சொல்கிற தொகை பிடிக்காது. உங்களுக்கு தான் 2ம் பிடிச்சிது. இல்லை பானு, எனக்கு 2ம் பிடிக்கலை. 1 மட்டும்தான் பிடிச்சிது. பயப்படாத, எனக்கு ஒன்றை பிடிச்சிது. உங்கள் அப்பா 20 பவுனில் நகை செஞ்சு உனக்கு போட்டிருக்காரே, அது பிடிக்கலை. காலேஜில் படித்தப்பவே வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நண்பர்களாக சேர்ந்து சபதம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். என் பொண்டாட்டிக்கு என் சம்பாத்தியத்தில் தான் நகை செஞ்சு போடணும்னு நினச்சிருந்தேன். ஒரு குண்டுமணி தங்கம் கூட மாமனார் வீட்டிலேருந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் உங்கள் அப்பா 20 பவுன் போடுறேன்னு சொன்னப்போ என்னால் ஒரு வார்த்தை மறுத்து பேச முடியலை. ஏன் அப்படி? வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை பானு. கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்ன அது? வேணாம், இப்போ வேணாம், சொல்கிறேன். நீ என் பொண்டாட்டி, உன்கிட்ட எதையும் மறைக்க போகிறதில்ல. இப்போது வேறு யாராவது சுவாரஸ்யமாக பேசலாம். உன்னை பார்த்துட்டு போன 7 பேரும் சரி சொல்லலை. ஆனால் நான் சரி சொல்லிட்டேன். அதனால் என்னை கட்டிக்கிட்டியா? இல்லை நிஜமாகவே மனசில் இவன் நமக்கு பொருத்தம்தான்னு நினச்சி உண்மையான சந்தோஷத்தோடு கட்டிக்கிட்டியா பானு? இப்படியெல்லாம் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? உண்மையான பதிலை சொல்லு. இந்த கல்யாணத்தில் நிஜமாக உன் சம்மதத்தை உங்கள் வீட்டில் கேட்டாங்களா? அம்மா தான் என்கிட்ட கேட்டாங்க. என்னடி உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு. எப்போ தெரியுமா? எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு வெத்தலைப்பாக்கு தட்டை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம். ஆனால் என் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எப்படி? முகத்திலேயே குணம் தெரியுங்க. 2-3 மாப்பிள்ளைங்க வந்தப்போ எனக்கு முதல் பார்வையிலேயே பிடிக்காமல் இந்த இடம் அமையலைன்னா பரவாயில்லையேன்னு தோணியிருக்கு. உங்களை ஜன்னல் வழியாக தான் பார்த்தேன். பார்த்ததுமே நல்லவர்னு பட்டுச்சு. இவர் புருஷனாக அமையணும் சாமின்னு வேண்டிக்க ஆரம்பித்தேன். இப்படியெல்லாம் பேசி ஐஸ் வைக்கணும்னு உங்கள் அக்காங்க சொல்லி கொடுத்தாங்களா? சிச்சி, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். வேறு சில விஷயங்களையாவது சொல்லி கொடுத்தாங்களா என்று கதிரேசன் கண்ணடிக்க அவள் வெக்கப்பட்டு குனிந்தாள். 6 வருஷமாக கல்யாணத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்க. இது கொடுமை இல்லையா? சாதாரண கொடுமை இல்லைங்க. உடம்பும் முகமும் முத்திட்டுதா? ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போனால் உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அழுகையாக வரும். என்னோட படித்தவங்க, என்னை விட வயசில் சின்னவங்க எல்லாம் இடுப்பில் ஒன்று வயிற்றில் ஒன்று வச்சுட்டு வந்து போகிறப்போ மனசு நொந்து போகும். என் மனசுக்கு ஒரு மாறுதல் வேணும்னு அப்பா டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் கற்றுக்க சொன்னார். கற்றுக்கிட்டேன். வீணை கற்றுக்கிட்டேன். பூந்தையில் கற்றுக்கிட்டேன். பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். குதிரை சவாரி ஒன்று தான் பாக்கி. அடேங்கப்பா, இவ்வளவு கற்று வச்சிருக்கியா நீ? +2வோடு ஏன் படிப்பை நிறுத்தினார் உங்கள் அப்பா? சிம்பிள், வசதி பத்தலை. அப்பாவுக்கு உங்கள் மாதிரி தொழில் இருந்தால் பரவாயில்ல. அரசாங்க ஊழியர் தானே. 2 அக்காங்க கல்யாணத்துக்காக வாங்கின கடன்களே இன்னும் முடிஞ்ச பாடுதில்லை. இதில் என்ன வேறு டிகிரி படிக்க வைக்கிறது எப்படி? எனக்கு ஆசை இருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன். இப்போவும் டிகிரி படிக்கணும்னு ஆசை இருக்கா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சே, இனிமேல் எங்கே படிக்கிறது? ஏன், எத்தனையோ பேர் படிக்கிறாங்களே. நீ தபால் மூலமாக டிகிரி படிக்கிறியா? சொல்லு, நான் அப்ளிகேஷன் வரவழைக்கிறேன். வீட்டு வேலைகளை யார் பார்க்குறது? நீ மட்டுமா பார்க்க போகிற? அம்மா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. நீ கூட மாட ஒத்தாசை தானே பண்ண போகிற. நமக்கு குழந்தைன்னு பிறந்துட்டாதான் நேரம் இருக்காது. இப்போது நிறைய நேரம் இருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக படிக்கலாம். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் யோசித்து சொல்கிறேனே. சரி, நீ கட்டியிருக்கிற சேலை யார் செலெக்ஷன்? ஏன், அப்பா தான் வாங்கினார். உன் நிறத்துக்கு இந்த மாதிரி டார்க் கலர் சேலையெல்லாம் எடுக்காது. லைட் கலர் சேலை தான் எடுப்பாக இருக்கும். நேற்று காலையில் கட்டியிருந்தியே க்ரீம் கலரில் சிவப்பு பூவாக இருந்த சேலை, அது ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. அது பெரியக்கா வாங்கி கொடுத்த சேலை. ஐயோ, நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தா லைட் கலர் சேலை கட்டிட்டு வந்திருப்பேனே. பரவாயில்ல, இப்போ என்ன அதனால்? இதே மாதிரி நான் ஒன்று சொல்லவா? என்ன? உங்களை பற்றி சொல்லு. கோவிச்சுப்பீங்களா?
கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. நீங்கள் உதட்ட பார்த்துட்டு என் தம்பி சொன்னான், நீங்கள் சிகரெட் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டான். கதிரேசன் சற்றே தயங்கிவிட்டு, அடிக்கடி இல்லை, எப்போவாவது. வேணாமே, அது எனக்கு கன்றாவி, விட்டுடுங்களேன். நானே ரொம்ப குறைச்சிட்டேன், சீக்கிரத்தில் விட்டுடுறேன். நேற்று சாயங்காலம் என்னோட பேசுகிறதுக்கு வந்தீங்களே, அதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சிங்க தானே? ஆமாம். துப்பெறிஞ்சியா? இல்லை, வாசம் அடிச்சுது. அதுக்காகத்தான் வாயில் ஏதோ போட்டு குதப்பிக்கிட்டு இருந்திருக்கன்னு தெரியுது. பெரிய ஆளாக இருப்ப போல இருக்கே நீ. சரி, கொஞ்சம் இரு, இந்த பக்கம் படிக்கிறதுனா படி. புது பொண்டாட்டி வந்ததும் நம்மெல்லாம் மறந்துட்டான்னு நினச்சிட போகிறாங்க. நான் அம்மா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். கதிரேசன் எழுந்து ரயிலின் ஓட்டத்திற்கு ஏற்ப நடந்து வேறு பகுதிக்கு சென்றதும் பானுமதி அவன் கொடுத்த புத்தகத்தை புரட்டினாள். எதிலும் மனம் ஒன்றவில்லை. மனதில் இப்போது பிரிவின் வலி, சந்தோஷம் மட்டுமே அலையடித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. தன் கணவனின் வீட்டில் பானுமதியால் ஒரே வாரத்தில் சுலபமாக ஒண்டிக்கொள்ள முடிந்தது. வீட்டின் உறுப்பினர்களின் குணங்களை ஓரளவு புரிந்து கொண்டு விட முடிந்தது. மாமனார் விநாயகம் இருக்கும் 2 ஏக்கர் வயலின் பொறுப்புகளை ஏற்றிருப்பது புரிந்தது. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒரே ஒரு காஃபி குடித்துவிட்டு சைக்கிளை எடுத்து கொண்டு புறப்பட்டு வயலுக்கு போய்விடுவார். தஞ்சாவூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதாம் வயல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வயலுக்கு அழைத்துச் செல்வதாக கதிரேசன் சொல்லியிருக்கிறான். காலையில் போகிற மாமனார் 12 மணிக்குத்தான் திரும்பி வருகிறார். மீண்டும் ஒரு முறை குளிக்கிறார். காலை டிஃபன் கிடையாது, நேரடியாக மத்தியான சாப்பாடு தான். சாப்பிட்டு விட்டு தரையில் பாய் கூட போட்டுக்கொள்ளாமல் மேல் துண்டை விரித்து கையையே தலையணையாக வைத்து கொண்டு படுத்தால் 5:30 மணிக்குத்தான் எழுந்திருக்கிறார். அதன் பிறகு முகம் கழுவி காஃபி குடிக்கிறார். பிறகு தன் 2 பேர குழந்தைகளோடு விளையாடிவிட்டு அவர்களுக்கு டியூஷன் வாத்தியாராகவும் மாறிவிடுகிறார். 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒரு வாக்கிங் போய் திரும்பியதும் கொஞ்ச நேரம் ராமாயணம் படிக்கிறார். அவர் ராமாயணம் வாய்விட்டு படிக்கும்போது அத்தை அருகில் உட்கார்ந்திருப்பார். அத்தை ஒரு சொல் சொல்வதில்லை, சிரித்த முகம். எல்லா வேலைகளையும் அவர்களே எடுத்து போட்டு செய்கிறார்கள். வேலைகளை அவரிடமிருந்து வற்புறுத்தி பிடுங்கித்தான் இவளாகட்டும் அக்காவாகட்டும் செய்ய வேண்டியிருக்கிறது. கதிரேசனின் அண்ணன் சுந்தரராமனுக்கு வாழ்க்கைப்பட்ட அக்கா மீனாட்சிக்கு சொந்த ஊர் மதுரை. உயரம், ஒடிசலான தேகம், கோணல் வகிடெடுத்து ஒற்றை பின்னல், பொறாமைப்பட வேண்டிய நீளமான கூந்தல். அவர்களும் இனிமையாகத்தான் பழகுகிறார்கள். அக்காவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ரேடியோ. குளிக்கும்போது, சமைக்கும்போது, காய்கறி நறுக்கும்போது, பூ கட்டும்போது எப்போதும் ரேடியோவில் சினிமா பாடல்கள் ஒலிக்க வேண்டும். ஓரளவு எல்லா பாடல்களும் மனப்பாடம். பாடல்களோடு சன்னமாக இவர்களும் இணைந்து பாடுகிறார்கள். அக்காவுக்கு 2 பையன்கள், ரமேஷ், கார்த்திக். 3வது LKG படிக்கிறார்கள். 2ம் சித்தி சித்தி என்று ஒட்டி கொண்டு விட்டன. கதிரேசனின் அண்ணன் சுந்தரராமன் மட்டும்தான் இந்த வீட்டில் கொஞ்சம் கரடுமுரடாக தெரிகிறார். ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசவில்லை. அது பண்பாடா இல்லை சுபாவமா என்று தெரியவில்லை. எப்போதும் சிந்தனை, நடக்கும்போது, சாப்பிடும்போது, சும்மா உட்கார்ந்திருக்கும்போது, எப்போதும். அவரின் அப்பா அம்மாவிடம் கூட அதிகமாக பேசுவதில்லை. கொஞ்சம் கோபக்காரர் என்று புரிகிறது. லேசான சிடு சிடு குழந்தைகளிடமும் திடீரென்று பாய்ந்து ஒன்றுமில்லாததற்கெல்லாம் கத்துகிறார். அவரோடு பார்க்கும்போது கதிரேசன் ரொம்ப கலகல ரகம்தான். ஒரு வாரத்தில் 2 தடவை சினிமாவுக்கு அழைத்து சென்றாயிற்று. தஞ்சை பெரிய கோவிலுக்கு, சிவகங்கை பூங்காவுக்கு அழைத்து போயாயிற்று. பூங்காவில் நேற்று கதிரேசன் கேட்டான், என்ன பானு, உனக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்கா? என்றாள் பானுமதி. என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படையாக சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்குங்க. எல்லோரும் ரொம்ப அன்பாக பழகிறாங்க. உங்கள் அண்ணன் தான் கொஞ்சம் ரிசர்வ் டைப் போல் இருக்குது. இல்லை, அதெல்லாம் இல்லை. பின்ன ஏன் எப்போவும் உம்முன்னு இருக்காரு? அவருக்கு கோபம். கோபமா? யார் மேலே? அப்பா மேலே, அம்மா மேலே, என் மேலே. ஏன்? அவர் தனியாக குடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறாரு. நிஜமாவா? ஏன்? உங்கள் அப்பா அம்மா நல்லா அன்பாக தானே இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன பிரச்சனை? ஏதாவது சண்டையா? அது இல்லை, மதுரையில் இருக்கிற அவரோட மாமனார் போடுற தூபந்தான் எல்லாம். அவர் அங்கே நகைக்கடை வச்சுருக்காரு. நல்ல வசதி. இடம் வாங்கி பங்களா மாதிரி பெருசாக வீடு கட்டிட்டாரு. சரி, அதனால் அண்ணனுக்கு கொஞ்ச நாளாக இந்த மரக்கடை மில் தொழில் பிடிக்கலை. போட்டி அதிகம். முந்தி மாதிரி அதிக லாபம் இல்லை. இவரும் கொஞ்ச நாளாக வியாபாரத்தில் சரியாக அக்கறை காட்டாததால் இப்போது தொழில் கொஞ்சம் டல்லு தான்.
இவர் மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, மதுரைக்கு வந்துருங்க மாப்பிள்ளை, எங்கள் வீட்டில் தங்க வேணாம், அது கௌரவ குறைச்சல், தனியாக வீடு பிடிச்சி தரேன், வாடகைக்கு கடை பிடிச்சி தரேன், தொழில் கற்று தரேன், நகைக்கடை வையுங்க, 5 வருஷத்தில் ஓஹோன்னு வந்துடலாம், முதல் எல்லாம் நான் கடனாகவே தர்றேன்னு சொல்கிறாரு. இவருக்கு இந்த திட்டம் பிடிச்சு போச்சு. வீட்டில் சொன்னார். அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலை. கோபம் வந்துருச்சு. சத்தம் போட்டாங்க. எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கிறப்ப நடந்துச்சு. இதில் நான் எங்கள் அப்பா பக்கம் பேசுனதால் என் மேலேயும் அவருக்கு வருத்தம். உள்ள தொழிலையே சிறப்பாக செஞ்சு விரிவு செய்ய முடியாதா? மனசு வச்சா முடியும். மரத்தொழிலில் முன்னேறி கோடீஸ்வரம் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. இவருக்கு என்னவோ நகைக்கடை தொழிலில் திடீர்னு ஆசை வந்துருச்சு. மறுபடி அப்பா கிட்ட சம்மதம் கேட்டு வற்புறுத்தினார். எதுவாக இருந்தாலும் கதிரேசன் கல்யாணம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி வாயை அடைச்சிட்டாரு. எந்த நேரம் அந்த பிரச்சனை வீட்டில் ஆரம்பிக்கணும்னு தெரியலை. பானுமதியின் முகம் வாடி போனது. இதுக்கு ஏன் வருத்தப்படுற? குடும்பம்னு இருந்தால் இது மாதிரி எல்லாம் தான் இருக்கும். அதுக்கு இல்லை, சின்ன மருமக வந்த நேரம் குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு நாளைக்கு பேச்சு வராதா? அந்த மாதிரிலாம் ஆயிடாது. அண்ணன் துள்ளுவாரே ஒழிய அப்பாவோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார். இந்த யோசனையே வேணாம் விட்டுடுன்னு அப்பா தீர்மானமாக சொல்லிட்டா அதை மீறி ஒரு முடிவு செய்ய மாட்டார். கொஞ்ச நாளைக்கு வருத்தமாக இருப்பார், அப்புறம் சரியாக போயிடும். எனக்கு என்னவோ கலக்கமாக இருக்குங்க. அசடு. எதிர்பார்க்காம ஏதாச்சும் நம்ம விருப்பத்துக்கு மாறாக நடந்தால் அதுக்கு நாம் என்ன தான் செய்ய முடியும்? உன்னை யாரும் பழி சொல்ல மாட்டாங்க. நீ அதை நினச்சி கவலைப்படாத. வர்ற வெள்ளிக்கிழமை நினச்சி கவலைப்பட்டால் போதும். வெள்ளிக்கிழமையா? என்ன அன்னைக்கு? தெரியாது. நிஜமாக தெரியாது. கதிரேசன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவளை லேசாக அணைத்து கொண்டு, வெள்ளிக்கிழமை தான் நாள் பார்த்துருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த பாப்பாவும் சேர்ந்து ஒரு குட்டி பாப்பா உருவாக்குற முயற்சியை ஆரம்பிக்க போகுதாம் என்றான். சி என்று முகம் சிவந்து போனாள் பானுமதி. வெள்ளிக்கிழமை சுந்தரராமனின் அறையிலிருந்து கட்டிலை பூ போட்டு அலங்கரித்து பானுமதியையும் அலங்கரித்து அனுப்பி வைத்தார்கள். கதவை சாத்திவிட்டு மெல்ல நடந்து வந்தாள். அறையில் ஊதுபத்தி மனம் நிறைந்திருந்தது. கட்டிலில் வாரி தெளிக்கப்பட்ட மல்லிகை பூக்களின் கும்மென்ற வாசனை வேறு. கட்டிலில் கை கட்டி அமர்ந்திருந்த கதிரேசன், வா வந்து உட்காரு, பால் குடிக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான். அருகில் வந்து படபடக்கும் இதயத்துடன் நின்றவளின் கையை பிடித்து தன்னருகே உட்கார வைத்தான். அவன் முகத்தை தாடை பற்றி நிமித்தி திடுக்கிட்டான். ஏய், என்னாச்சு? எதுக்கழற? இல்லைங்க, அவளுக்கு தொண்டை அடைத்தது. என்னம்மா என்றான் 2 கண்களையும் ஏந்தி. சினிமாவில் இந்த மாதிரி சீனை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உண்டான்னு ஏங்கி போயிருக்கேங்க. அழலங்க, சந்தோஷம் என்று அவன் மார்பில் சாய்ந்து விம்மினாள். அவன் அவளது முதுகை ஆதரவாக தொட்டு, உனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளி போனதில் தேவையில்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு பானு. இது இயல்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தானே. சரி, சினிமாவில் இந்த மாதிரி சீன் எல்லாம் என்னென்ன பார்த்துருக்க சொல்லு என்றான். போங்க என்று சினுங்கினாள். சரி, நான் ஞாபகப்படுத்தட்டுமா? முதல்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் முகத்துக்கு நேராக முகத்தை எடுத்துகிட்டு வந்து அவளின் உதடுகளை நோக்கி குனிந்து முத்தமிட்டான். அவள் தேகம் முழுக்க சிலிர்த்தாள். கண்கள் கிறங்கினாள். உடல் சூடேறியது. எத்தனை ஆண்டுகளாக ஏங்கி எதிர்பார்த்த முதல் முத்தம். என் மன்னன் வருவான், என் இதழில் முத்திரை பதிப்பான். யார் என் மன்னன்? அவன் எப்போது வருவான் என்று ஒரு முறை காகிதத்தில் எழுதி அம்மா அதை பார்த்துவிட்டு அவசரமாக கிழித்து போட்டது நினைவுக்கு வந்தது. தன்னை விட்டு அவள் விலகிவிடாமல் இறுக தழுவிக்கொண்டாள். கதிரேசன் அவள் முந்தானையை சரித்தான். மற்றொரு கையால் படுக்கை அருகில் இழுத்து விளக்கின் சுவிட்சை அணைத்தான். அங்கே மன்மதன் எழுதிய காமக்கவிதை இருள் மட்டும் வெட்கமில்லாமல் படித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. தேன் நிலவுக்காக ஊட்டிக்கு வந்து 1 வாரம் தங்கி உல்லாசமாக சுற்றி இனிமைகளை மட்டுமே பகிர்ந்து கொண்ட பொழுதுகளை பானுமதிக்கு பள்ளி புத்தகத்திற்குள் பட்டாம்பூச்சியைப் போல பாடம் செய்து மனதில் பதித்து கொள்ள தோன்றியது. எத்தனை சந்தோஷம், எத்தனை உற்சாகம், எத்தனை குதூகலம்! அத்தனையும் ஊரிலிருந்து திரும்பின தினத்தின் ராத்திரியே அந்த பிரச்சனையின் காரணமாக தொலைந்து போயிற்று. இரவு சாப்பாடு முடிந்து குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களும் வீட்டின் கூடத்தில் அமர்ந்திருக்கும்போது தொண்டையை சிறுமி கொண்டு சுந்தரராமன் ஆரம்பித்தான். அப்பா, என்ன முடிவு செஞ்சீங்க? எதை பற்றிப்பா என்றார் அப்பா. தம்பியோட கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு முடிவெடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. கல்யாணம் முடிஞ்சு 15-20 நாள் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன்.
கார்த்திக்கின் தன் மடியில் உட்கார்த்தி வைத்து கொண்டு விளையாட்டு பண்ணி கொண்டிருந்த கதிரேசன் அதை நிறுத்திவிட்டு அமைதியாக கவனித்தான். அம்மாவும் 2 மருமகள்களும் பேச்சை நிறுத்தினார்கள். அப்பா தன் மேல் துண்டால் ஒரு முறை முகத்தை துடைத்து கொண்டார். மௌனமாக வேறு திசையில் பார்த்தார். இப்படி அமைதியாக இருந்தால் என்னப்பா அர்த்தம்? நீ நல்லா யோசனை பண்ணிட்டியா? யோசனை பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த தொழிலில் லாபம் நல்லா தானே இருக்குது தான். அதை விட உழைப்பு அதிகமாக இருக்குது, முதலீடு அதிகமாக இருக்குது, நிறைய போட்டி இருக்குது. அதை விட நகை தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அதில் உனக்கு அனுபவம் இருக்கா? எல்லாத்துலேயும் அனுபவம் வச்சுக்கிட்டு தான் இறங்கணும்னு ஒரு காரியத்துலேயும் இறங்க முடியாது. நீச்சல் கற்றுக்கணும்னா தண்ணியில் இறங்கித்தான் ஆகணும். சரிப்பா, அதுக்கு வயசுன்னு ஒன்று இருக்கே. இந்த வயசில் போய் நான் இப்போது நீச்சல் கற்றுக்கணும்னு நினச்சா எப்படி? அது வயசை பொறுத்தது இல்லை, மனசில் இருக்கிற நம்பிக்கையை பொறுத்த விஷயம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியா? சரி. இத்தனை வருஷமாக குடும்பத்தோடு ஒன்றா இருந்துட்டு இப்போது தனியாக போகிறதுன்னா கஷ்டமாக இருக்கேப்பா. நியாயம்தான். அதே கஷ்டம் எனக்கும் தானே இருக்குது. தாலி கழுத்தில் ஏறினதுனுமே ஒவ்வொரு பொண்ணும் அவளோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தானே வர்றாங்க. அதில் கஷ்டம் இல்லையா என்ன? அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக அப்படி வர வேண்டியிருக்கே. அதே மாதிரி தான் என்னோட எதிர்கால வாழ்க்கைக்காக சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் என்ன வெளிநாட்டுக்கா போகிறேன்? இங்கே இருக்கிற மதுரைக்கு தானே போகிறேன். இங்கேயே அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்க போகிறேன். அப்பா மீண்டும் அமைதியாகி, சரி, வீடு பார்த்தாச்சா என்றார். மாமனார் பார்த்து வச்சுருக்கார். நீங்கள் உத்தரவு தந்தப்புறம் தான் அட்வான்ஸ் கொடுத்து சாவி வாங்க சொல்லணும். மதுரையில் கடை பார்த்தாச்சா? பார்த்துட்டார். எவ்வளவு தேவைப்படுது இந்த தொழிலுக்கு? மெயின் ரோட்டில் கடை பிடிச்சிருக்கார். அதற்கு அட்வான்ஸாக 2 லட்சம் ஆகுது. அப்புறம் ஆள் வச்சு கடையை ரெக்ரேட் பண்ணுறதுக்கு 1 லட்சம் செலவாகும். அப்புறம் மொத்தமாக சொல்லு, எவ்வளவு தேவைப்படுது? 5 லட்சம் தேவைப்படுது. அந்த பணத்துக்கு என்ன ஏற்பாடு? எல்லாமே என் மாமனார் கடனாக தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஏற்பாடுகள் மட்டும் நீங்கள் செய்யுங்க, மற்றபடி ஒரு பைசா கூட உங்ககிட்ட கடனாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி? அது மரியாதையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கௌரவ குறைச்சலது. சரி, அப்படின்னா முதலுக்கு வேறு யோசனை என்ன? அதை நீங்கள் தான் சொல்லணும். நானா? பின்ன வேறு யார்கிட்டப்பா நான் கேட்க முடியும்? உனக்கு தெரியாததில்ல, இந்த வீடு வாடகை வீடு. மில்லு, மரக்கடை எல்லாமே வாடகைக்கு பிடிச்ச இடங்கள். சொந்தமாக நமக்கு இருக்கிறது நிலமும், மில்லில் இருக்கிற மிஷின்களும், மரக்கடையில் இருக்கிற ஸ்டாக்கும் தான். திடீர்னு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் என்னப்பா வழி சொல்ல முடியும்? சொத்துன்னு வர்றப்ப வாய் விட்டு பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு. பாகம் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்கவுங்க எதிர்காலத்தை அவங்கவுங்க விருப்பப்படி அமைச்சிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாகம் பிரிக்கிறதா? பதறினார் அப்பா. என்னப்பா தீயை மிதிச்சிட்ட மாதிரி பதறீங்க? நாட்டில் ஊரில் நடக்காத ஒன்றையா நான் சொல்லிட்டேன்? உலகத்தில் எல்லாம் தான் நடக்குது. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. இது நம்ம வீட்டில் நடக்கணுமாப்பா? சுந்தரராமன் பதில் தேடி மௌனம் காத்த நேரத்தில் கதிரேசன் மெதுவாக சொன்னான். அப்பா, அண்ணன் இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரே நாளில் முடிவெடுத்திருக்க மாட்டார். நல்லா யோசனை பண்ணித்தான் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்க வேண்டாம், தடையாக நிற்கவும் வேணாம். சொத்து பத்துக்களை எப்படி பிரிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரோ அப்படியே செய்யட்டும். அவர் எந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு முழு சம்மதம். பாகம் பிரிக்கிறதுன்னு ஆரம்பித்த சம்மந்தப்பட்டவன் தான் முடிவை சொல்லிட்டான். நான் இனிமேல் எதுவும் பேசலப்பா. எப்படி செய்யணும்னு பிரியப்படுறேன் நீனு என்றார் அப்பா. மரம் இல்லுங்கிறது முழுக்க என்னோட முயற்சி. நான் தான் அலைஞ்சு திரிஞ்சு அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி கடன் வாங்கி ஆரம்பித்தேன். அதில் வந்த லாபத்தில் தான் மரக்கடை ஆரம்பித்தோம். அதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் தான் பிரயாசப்பட்டேன். அப்போ எல்லாம் தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான். படித்து முடித்து இப்போ தான் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டான். அதனால் மில், கடை, இதில் உள்ள மிஷின்கள், மர இருப்பு, இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு போடலாம். அதில் 10% தம்பிக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் நிலம் தாத்தா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது. பாட்டன் சொத்து பேரனுக்கு தான்னு சொல்லுவாங்க. அதை சமமாக பிரித்து கொடுத்துருங்க. பிரிக்கிறதுனா எப்படிப்பா? எல்லாத்தையும் விற்க சொல்கிறியா? விற்க சொல்லலையே. நான் சொன்னபடி எல்லாத்துக்கும் இன்னைய தேதிக்கு மதிப்பு போடலாம். எனக்கு சேர வேண்டியதை பணமாக கொடுத்துட்டா சரியாக போச்சு. ஓகோ, சரி, நீயே மதிப்பு போட்டும் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லு. நிலம் என்ன மதிப்பு? மில் சாமான்கள் என்ன மதிப்பு? நிலம் அதிகமாக போகாதுப்பா. 60,000 தான் இன்றைக்கி அதிகபட்சமாக மதிப்பு. சரி, மிஷின், மர, ஸ்டாக் இதெல்லாம் கணக்கு போட்டதில் 3.5 லட்சம் வருது. அதில் 35,000 உன் தம்பிக்கு தரதா சொல்கிற? ஆமாம். நில மதிப்பில் 30,000 30,000 2 பேருக்கும்.
ரெண்டையும் கூட்டினா 3,40,000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு மில்லு கடையை தம்பி பார்த்துக்கலாம், நிலத்தை சாகுபடி செய்யலாம். ஆமாம், திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு அவன் எங்கேப்பா போவான்? தனிப்பட்ட முறையில் அவனுக்கு சொத்து ஏது? அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? மாற்று யோசனை இருக்கா? மாற்று யோசனைனா எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றி பிரிச்சுக்கிறது தான். நிலத்தை நம்பித்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், தொழிலை நம்பித்தான் மற்ற செலவுகள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் விற்றுடுன்னா வருமானத்துக்கு என்னப்பா வழி? எனக்கு பணம் தேவைப்படுதேப்பா, அதுக்கு என்ன வழி? வீடு முழுக்க அமைதி பற்றி கொண்டது. அப்பா முகத்தில் கோபம் குமுறி கொண்டிருப்பதை நடுங்கும் உதடுகள் காட்டி கொடுத்தன. கதிரேசன் எச்சில் விழுங்கினான். பானுமதியை பார்த்தான். அவள் கலவரமான முகத்துடன் இருந்தாள். ஏன் அண்ணன், நானே நேரடியாக கேட்குறேன். பாட்ட சொத்தில் நமக்கு பங்கு இருக்குதான், அதை இப்போவே பிரிச்சுக்கணுமா? உங்களுக்கு தேவைப்படுகிறதோ 5 லட்சம். நிலம் விற்றா உங்கள் பங்குக்கு வரப்போகிறது 30,000 தான். அதனால் நிலத்தை விற்கவும் வேணாம், இப்போ பிரிச்சுக்கவும் வேணாம்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் உங்கள் பங்கு அதில் இருக்கும். பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பிரிச்சுக்கலாமே. சரி, அதுவும் நியாயம்தான். எப்படியும் துண்டு விழுகிற தொகையை நாம் வேறு சில கடன் வகைகள் மூலமாக தான் சரி கட்ட போகிறோம். அதோட இந்த 30,000த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நிலத்தை நீ சொன்ன மாதிரியே இப்போ விற்க வேணாம், பின்னாடி பார்த்துக்கலாம். நான் சொன்னதை ஒத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். இப்போ மில்லு கடை பற்றி பேசலாம். 10% தரதா சொன்னீங்கள்ல, அது கூட எனக்கு வேணாம், தப்பாக நினைக்கக்கூடாது. எப்படி உங்கள் மாமனார்கிட்டேருந்து கடன் வாங்குறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலோ, அதே மாதிரி உங்ககிட்டேருந்து நான் முதலே போடாத ஒரு தொழிலேருந்து பங்கு வாங்கிக்க பிரியப்படலை. பானுமதிக்கு உடம்பு முழுக்க சிரித்தது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் குணத்தில் எத்தனை வித்தியாசம்! சச்ச, இதுதான் தன்மானம். இல்லைப்பா, நீ முதல் போடலைனாலும் நீயும் உழைச்சிருக்க, அதுக்கு சம்பளமாக இந்த வீட்டில் சாப்பிட்ருக்க, அது போதும். முழுக்க உங்கள் முயற்சியில் தொடங்கி நடத்தின அந்த தொழிலில் உள்ள எல்லா தொகையையும் நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு போகிறதால எனக்கு ஒரு தொழில் வேணுங்கிறதால இந்த தொழிலை நாளையிலேருந்து நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். நாளைக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறப்போ என் கையில் முதலீடுன்னு சொல்ல ஒரு பைசா இல்லை. இந்த தொழிலை லாபகரமாக நடத்த முடியும்னு நம்பிக்கை மட்டும் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் முதலீடு. இன்றைய தேதி வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்த அந்த 3.5 லட்சம் தொகை இருக்கே, அது நீங்கள் எனக்கு கடனாக கொடுத்ததா இருக்கட்டும். நாளைய தேதியிலிருந்து அந்த தொகைக்கு ஒரு வட்டியும் போட்டுக்கலாம். எனக்கு 3 வருஷம் அவகாசம் கொடுங்க. 3 வருஷத்தில் கடன் வட்டி ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது சம்பாதிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நீ கொடுப்ப, உன்னால் முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதே கதிரேசா. உங்கள் மாமனார் தான் தர காத்துக்கிட்டு இருக்காரே, அதான் அவர்கிட்ட வாங்கிறதுக்கு நான் விரும்பலைன்னு சொன்னேனே. உங்கள் கௌரவத்துக்காக உங்கள் தம்பியோட எதிர்காலம் பாழாகணுமா? இந்த கடையை எவனோ ஒருத்தனுக்கு விற்றுடுங்க. தொழிலும் இல்லாமல் வேறு தொழில் ஆரம்பிக்க முதலும் இல்லாமல் நான் எப்படின்னா என் வாழ்க்கையை நடத்துறது? உன் எதிர்காலத்தை நான் எங்கே பாழாக்குறேன்? எனக்கு இப்போ உடனடியாக பணம் தேவைப்படுது, அதை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீயே நடத்துன்னு சொல்கிறேன். மாமனாருங்கிறவன் எனக்கு மட்டும்தான் இருக்காரா? உனக்கு இல்லையா? கேட்டுப்பாரு. உங்கள் மாமனார் மாதிரி என் மாமனார் வசதியானவர் இல்லைண்ணா. அப்படி வசதியானவராக இருந்தால் நான் நிச்சயமாக கேட்பேன். கடன் வாங்குறதுல 3வது மனுஷங்கிட்ட வாங்காமல் சொந்த மாமனார்கிட்ட வாங்குறதுல தப்பு இல்லை. இது உன் கொள்கையாக இருக்கலாம். அப்போ என்னதான் சொல்கிறீங்க? நிலத்தை விற்க வேணாம்ப்பா, பின்னாடி பார்த்துக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில பார்ட்டிகள் கேட்டுட்ருக்காங்க. 3,30,000ன்னு ஒரு பார்ட்டி நெருங்கி வந்திருக்கு. இன்னும் நான் பிடிப்பாக பதில் சொல்லலை. ஏதோ ஒரு வழியில் உன்னால் அந்த தொகையை ஏற்பாடு செஞ்சு தர முடியும்னா நீ தாராளமாக தொழிலை எடுத்து நடத்து. நம்ம தொழில் நமக்குள்ளேயே தொடர்றதில் எனக்கு சந்தோஷம்தான். 3 வருஷம் கழித்து பணம் வாங்கிக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு இப்போ உடனடியாக பணம் தேவைப்படுது. நல்லா யோசி, 4 நாளில் பதில் சொல்லு. நீ பதில் சொன்னதுக்கப்புறம் என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே பின்னி பின்னி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்ற சுந்தரராமன் எழுந்து தனது அறைக்கு செல்ல சில வினாடிகளில் அவள் மனைவியும் பையன்களை கூட்டிக் கொண்டு அறைக்குள் சென்றாள். அமைதியாக அமர்ந்திருந்த அப்பாவிடம் வந்தான் கதிரேசன். ஏனப்பா ரொம்ப இடிஞ்சு போயிட்டீங்க? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே? எல்லாம் இப்போவே பிரிச்சுக்கணும்னு அவன் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பார்ட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும்ப்பா.
உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் மனசு சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. இவனுக்கு எப்படி எடுத்து சொல்கிறதுனே புரியலையேப்பா. என்ன எடுத்து சொல்லணும்ப்பா? தன்னை பற்றியே நினைக்கிறானே ஒழிய உன்னை பற்றி நினைக்க மாட்டேங்கிறானே. நீ சொன்னது படு நியாயமாக பேச்சியா? நீ ஆரம்பித்த தொழில் தான் நான் பார்க்குறேன். அசல் வெட்டி எல்லாம் சேர்த்து திருப்பி தர்றேங்கிறது 3 வருஷம் அவகாசம் கொடுன்னு கேட்டியே, ரொம்ப நியாயம். மாட்டேங்கிறானே, அது பிடிவாதம், வீம்பு, திமிரு. கோவப்படாதீங்கப்பா, அவர் நிலைமை அப்படி. 4 நாள் அவகாசம் கொடுத்துருக்காரே, என்ன செய்ய முடியும்னு யோசிக்கலாம். மாடியில் பிளைவுட் கொண்டு தடுத்து உருவாக்கப்பட்ட தனது அறைக்குள் அமைதியாக நடந்த கதிரேசனை பானுமதி பின்தொடர்ந்தாள். அறைக்குள் வந்து அவளும் வந்ததும் கதவை சாத்தினான். சாரி பானுமதி, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிறேன் என்று சொல்லி தன் மேஜை டிராயரில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். பானுமதி அமைதியாய் அவன் அருகில் உட்கார்ந்தாள். என்னை மன்னிச்சிரு பானு என்றான் திடீரென்று. எதுக்குங்க? தொழிலை அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2 பேருக்கும் பங்கு இருக்கிற குடும்ப தொழில் தான்னு உங்கள் வீட்டில் எல்லோருக்கும், ஏன் நீயும் நம்பி இருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் உன்னை நிலைமையை பார்த்தா நிலத்தில் என் பங்கா 30,000 இருக்குது. அவ்வளவுதான் என் மொத்த சொத்தும். இல்லைங்க, உங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கும். தன்மானம், நம்பிக்கை, பண்பாடு, மரியாதை, பாசம், இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் இருக்குது. இதுதாங்க முதலீடு. உங்களால் முன்னேற முடியுங்க. உங்கள் அண்ணன் 10% தர்றேன்னு சொன்னப்போ நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டிருந்தா என் மனசுலேருந்து எங்கேயோ விழுந்திருப்பீங்க. அதுவும் வேணாம்னு சொன்னீங்க பாருங்க. சத்தியமாக எனக்கு உடம்பு பூரா சிலுத்து போச்சு. இப்படி ஒரு புருஷனா எனக்குன்னு ஆனந்தமாக இருந்துச்சு. இப்படி ஒரு சிக்கல் இங்கே இருக்கிறப்போ ஏதாச்சும் நான் வேறு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் முதலீடு தேவைப்படுமேன்னு பலதும் நினச்சி தான் உங்கள் அப்பா தரதா சொன்ன வரதட்சணையை மறுக்காமல் ஒத்துக்க வேண்டியதாக போச்சு. அது தப்பில்லைங்க. எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கௌரவம் இருக்குது, செய்யணும்னு ஒரு கடமை இருக்குது. என்னோடய அக்காங்களுக்கு செஞ்ச மாதிரி தான் எனக்கும் செஞ்சார். வரதட்சணையை வற்புறுத்துறதோ பேரம் பேசியோ அதில் ஒரு அசிங்கமும் இல்லை. உனக்கு என் மேலே கோபமே இல்லையா? இல்லை. ஏன்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால் கோபம் வரல. கதிரேசன் புன்னகைத்து கொண்டு அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான். என்ன சொல்ல போகிறோம் உங்கள் அண்ணனுக்கு? என்ன சொல்ல போகிறோமா? நான் தான் பதில் சொல்லணும். புருஷனோட பிரச்சனையில் பொண்டாட்டிக்கு பங்கு இல்லையா? இருக்குது. இப்படி நீ கேட்டதே சந்தோஷமாக இருக்குது. ஏங்க, எனக்கு பிளாஸ்டிக் செட்டு 1, கவரிங் செட்டு நகை 1 வாங்கி கொடுத்துருங்க. தாலி தவிர மற்ற எல்லா தங்க நகைகளையும் கொடுத்துட்றேன். 20 பவுன் என்ன விலைக்கு போகும்னு பாருங்கள். அதை வச்சு வேறு ஏதாச்சும் தொழில் செய்யுங்க. அப்போது இந்த மரத்தொழில் வேணாமா? இதில் தான் வில்லங்க இருக்கே. எனக்கு இந்த தொழில் நல்லா தெரியும். ஏற்கனவே நல்ல பேரோட நிறைய வாடிக்கையாளர்களோட ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் இது. இதை யாருக்கோ விற்றுட்டு புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை சிறப்படுத்துறது புத்திசாலித்தனமான காரியமானு யோசிக்கிறேன். அது சரி, 3 லட்சத்துக்கு எங்கே போவீங்க? அதுதான் எனக்கு புரியல. ரொம்ப போட்டு மண்டையை சூடாத்திக்காமல் தூங்கலாம். காலையில் ஏதாச்சும் யோசனை பிறக்கும் என்றான் கதிரேசன். சிந்தனையுடன் தலையை அசைத்தாள் பானுமதி. அத்தியாயம் 4. கதிரேசன் ரொம்ப தயக்கத்திற்கு பிறகு அந்த பங்களாவின் பிரம்மாண்டமான தேக்கு கதவுக்கு அருகில் இருந்த அழைப்பு மணியை அடித்தான். சில வினாடிகளுக்கு பிறகு அந்த பெண் வந்து கதவை திறந்து பார்த்து, முதலில் புரியாமல் பிறகு புரிந்து கொண்டு, வாங்க, உள்ளே வாங்க, அவர் குளிச்சிட்ருக்கார் என்றார். அவசரம் இல்லை, மெதுவாக வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன் என்று வரவேற்பறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அந்த அழகான பங்களாவின் ஒவ்வொரு சதுர அங்கலமும் கலைநயத்துடன் சிறிய பொருள் செலவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாளிதழை எடுத்து புரட்டினான் கதிரேசன். 15 நிமிடங்களில், ஹலோ கதிர், எப்படிடா இருக்க என்று உற்சாகமாக வந்து கை குலுக்கி அவன் அருகில் அமர்ந்தான் கிருஷ்ணராஜ், கல்லூரி நண்பன். தஞ்சாவூரில் ஒரு மருந்து கம்பெனி வைத்து நிர்வகிப்பவன். நல்லா இருக்கேன்ப்பா. ஊட்டி போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். ஆமாம். நல்லா லூட்டி பண்ணினியா? கதிரேசனுக்கு வெக்கப்பட வேண்டுமா என்று புரியவில்லை. கிருஷ்ணராஜின் மனைவி பீங்கான் கோப்பைகளில் டீ கொண்டு வந்து வைத்துவிட்டு விலகியதும் குடித்து முடித்துவிட்டு, என்ன விசேஷம் சொல்லு, காரணம் இல்லாமல் வர்ற ஆளா நீன்னு? உண்மைதான், காரியமாக தான் வந்தேன். எங்கள் அப்பா செஞ்சு வச்ச தொழிலை அப்படியே தொடர்ந்து செய்யறேனே ஒழிய மேற்கொண்டு எந்த முன்னேற்றமும் செய்யலைன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. ஆமாம்,
உன்னோட திறமை மட்டும் எனக்கு இருந்தால் இந்நேரம் இந்த ஸ்தாபனத்தை 2 மடங்காக வளர்த்துருப்பேன்னு சொல்லுவேன். ஆமாம், என் திறமை மேலே இப்போவும் உனக்கு நம்பிக்கை இருக்கா கிருஷ்ணா? திடீர்னு அபிப்பிராயம் மாறிடுமா என்ன? எப்போவும் உன்னை பற்றி என் கணிப்பு மாறாது. எதிர்காலத்தில் நீ என்னவெல்லாம் தாண்டி எங்கேயோ இருப்ப, இது நிச்சயம். அப்படின்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. புரியலையே. திடீர்னு எங்கள் அண்ணன் பாகம் பிரிக்கணும்னு சொல்கிறார். தொழில் அவர் ஆரம்பித்ததுன்னு உனக்கே தெரியும். அவர் மதுரை போகிறார். இதே தொழிலை நான் தொடர்ந்து செஞ்சு இன்னும் பெருசாக விரிவு பண்ணணும்னு திட்டம் வச்சுருக்கேன். நிறைய கனவு வச்சுருக்கேன். எனக்கு தேவையானது ஒரு பலமான அஸ்திவாரம். தெளிவாக சொல்லு, என்ன உன் பிரச்சனை? பணப்பிரச்சனை தான். இந்த தொழிலை இப்போது நான் பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் அவருக்கு நான் 3,10,000 தரணும். என் பொண்டாட்டி நகையெல்லாம் விற்றா ஓரளவு தேரும். மீதி பணம் வேணும். நீ தான் ஏற்பாடு செய்யணும். நானா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய தொகை ஏற்பாடு செய்ய முடிகிறவன் நீ ஒருத்தந்தான். கடனாக தான் கேட்குறேன், வட்டி போட்டு திருப்பி தர்றேன். இது தனி, நம்ம நட்பு தனி. என்ன சொல்கிற கிருஷ்ணா? சட்டுன்னு பாக்கெட்டில் கைவிட்டு எடுத்து தர்ற மாதிரியான தொகை இல்லைப்பா இது. நான் தான் தொழிலை நிர்வாகம் செய்கிறேன்னு சொன்னாலும் இவ்வளவு பெரிய விஷயத்த எங்கள் அப்பாவை கேட்காம நான் முடிவெடுக்க முடியாதேடா. உங்கள் அப்பாவை கேட்டுட்டே முடிவிடு. அவர் இந்த மாதிரி பெரிய தொகைகள் நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் செய்கிறார். ஆனால் இந்த தொகையை எது பேரில் கை கொடுப்பாருன்னு அவர் கேட்பாரே. என் திறமையும் நம்பிக்கையும் தான் என்கிட்ட இருக்கிற சொத்து பத்திரம். இது பேச நல்லா இருக்குது. அவர்கிட்ட நான் இப்படி சொன்னால் என்னை உதைக்க வர மாட்டாரா சொல்லு? வாஸ்தவந்தான்ப்பா. என்கிட்ட அடமானம்னு வைக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லையே. உங்கள் அண்ணனுக்கு எவ்வளவு தர வேண்டி இருக்கும்னு சொன்னேன்? 3,10,000. அதை கொடுத்தா கடை உன்னுதாயிடுமா? ஆமாம். இப்போ கடையில் வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குதுப்பா. சும்மா ஓப்பனாக சொல்லு. மாதம் எவ்வளவு லாபம் நிற்கும்? அதை கணக்கு போட்டிருக்கியா? கணக்கு போடாமல் என்ன, மாதம் 6,000 7,000 நிற்கும். இன்னும் நிறைய ஸ்டாக் வச்சு கேன்வாஸ் பண்ணி தொழில் செஞ்சால் மாதம் 10,000 பார்க்கலாம். கிருஷ்ணராஜ் பாக்கெட்டில் இருந்த கால்குலேட்டர் எடுத்து ஏதோ கணக்குகள் போட்டு பார்த்தான். கொஞ்சம் இரு, மாடியில் இருக்காரு அப்பா, விவரத்தை சொல்லி பேசி பார்க்குறேன் என்று எழுந்து மாடிக்கு போனான் அவன். கதிரேசன் மீண்டும் நாளிதழில் செய்தி படித்தான். 15 நிமிடங்கள் தாண்டி என்ன பேசுகிறான், எவ்வளவு நேரம் என்று யோசனை பண்ண ஆரம்பித்த நேரத்தில் கிருஷ்ணராஜ் மாடிப்படிகளின் உச்சியில் தோன்றினான். கதிர், மேலே வா, அப்பாவும் கூட பேசணும்னு சொல்கிறாரு. கிருஷ்ணராஜின் அப்பாவை 2 முறை பார்த்திருக்கிறான் கதிரேசன். பார்த்தாலே ஒரு மரியாதையும் பயமும் சேர்ந்து மனதில் தோற்றுவிக்கிற ஜெய்ஜாண்டிக் நபர். மேலே வந்த கதிரேசன் சின்ன ஊஞ்சலில் மெதுவாக ஆடியபடி வெள்ளித்தட்டில் இருந்த மாதுளை முத்துக்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த கிருஷ்ணராஜின் அப்பாவுக்கு வணக்கம் சொன்னான். வாப்பா, உட்காரு. நல்லா இருக்கியா? இருக்கேன் சார் என்றான். அவன் உட்காரவில்லை. பரவாயில்ல, உட்காருப்பா. உட்கார்ந்தான். கிருஷ்ணா விபரம் சொன்னான். எனக்கு எதையும் நாளைக்கு சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி பழக்கம் இல்லை. சரியோ தப்போ, லாபமோ நஷ்டமோ உடனே முடிவெடுத்து தான் எனக்கு பழக்கம். நான் 2 விதத்தில் யோசனை செய்கிறேன். அதில் எது சரி வரும்னு யோசித்து முடிவு பண்ணு. அப்பாவையும் கலந்துக்க. சரி சார். என்னதான் நெருங்கின பழக்கம்னாலும் பணம் விவகாரம்னு வர்றப்போ நாளைக்கு யாருக்கும் எந்த மனக்கசப்பும் வரக்கூடாது. எந்த ஈடும் இல்லாமல் ஒரு பெரிய தொகையை உனக்கு தர்றது சிரமம். முன் யோசனை என்னன்னா, நீ கேட்ட பணம் தர்றேன், அண்ணன்கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிவிட்டு கடையை என் பேருக்கு எழுதி வாங்கிடலாம். முழு நிர்வாகத்தையும் நீயே பாரு. நாங்கள் மறைமுக பங்குதாரர், நீ முதல் போடாத செயல் பங்குதாரர். வர்ற லாபத்தில் எங்களுக்கு 75%, உனக்கு 25%. ரெண்டாவதாக இன்னொரு யோசனையும் சொல்லிடுறேன். சொந்த கடையில் இருந்துட்டு இப்போது முதல் போடாத செயல் பங்குதாரராக இருக்கிற உனக்கு மன கஷ்டமாக இருக்கலாம். அதனால் முழு பணமும் செட்டில் பண்ணிவிட்டு கடையை நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு நிபந்தனையோட. அதாவது என்னைக்கு நீ வந்து கடையை கேட்டாலும் அன்னைக்கு உள்ள ஸ்டாக் எடுத்து கடையை உனக்கு ஒப்படைச்சிருவோம். அதுவரை நாங்கள் வேறு ஆளுங்களை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிறோம். இந்த 2 யோசனையுமே உனக்கு பிடிக்கலையா விட்டுடு. எங்களால் வெறும் நம்பிக்கையின் பேரில் இவ்வளவு பெரிய தொகை கொடுக்க வாய்ப்பில்லை. நான் நீ நியாயமானவன்தான்ப்பா, தரணுங்கிற நோக்கத்தோடு நான் கேட்குறேன். நானும் கொடுத்துட்றேன். நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் வியாபாரம் நொடிஞ்சு உன்னை மீறி உன்னால் பணம் கொடுக்க முடியாமல் போயிட்டா எங்களுக்கு தானே நஷ்டம். நொந்துக்கத்தான் முடியும். நட்பு கெட்டு போயிடும். அதனால் நீ இந்த யோசனைகளை வீட்டில் போய் பேசு. அப்புறம் முடிவெடுத்து வந்து சொல்லு. கதிரேசன் எழுந்து கொண்டான்.
சரி சார், நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன், வர்றேன் கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டு படிகள் இறங்க வீட்டின் வாசல் வரைக்கும் கிருஷ்ணராஜ் தொடர்ந்து வந்தான். கதிரேசா, என் நிலையில் முடிக்க முடியாத தொகைப்பா அது. அதனால தான் அப்பா கிட்ட அழைச்சிட்டு போனேன். அவர் கொஞ்சம் தடாலடியாக பேசுவார். ஏதாச்சும் வருத்தப்படுற மாதிரி அவர் பேசியிருந்தா மறந்துடு. அப்படியெல்லாம் அவர் எதுவும் பேசலையேப்பா. நியாயமாக தானே பேசினார். ஆணித்தரமாக இப்படி பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். வர்றேன் கிருஷ்ணா. வழியெல்லாம் பலவிதமான சிந்தனைகளோடு நடந்தான் கதிரேசன். அவன் அப்பாவுக்கு இந்த மாதிரி யோசனைகள் தோன்றியிருக்காவிட்டாலும் இந்த பயல்தான் எடுத்து சொல்லியிருப்பான். லாபம் பற்றி கேட்டான். கணக்கு போட்டு பார்த்தான். எமட்டன். தன்னலம் இல்லாத மனிதர்கள் ரொம்பவும் குறைவு போலும். வீட்டுக்கு வந்தபோது கதிரேசனின் அப்பா வாசலில் சாய்த்திருந்த ஒரு வேலிப்படலை நிமிர்த்தி வைத்து கீழே கடப்பாறையால் தோண்டி கொண்டிருந்தார். என்னாச்சு கதிரேசா, உன் நண்பனை பார்த்து பேசினியா? பேசினேன், அவன் அப்பாவையும் பார்த்து பேசினேன். என்ன சொல்கிறாங்க? விபரமாக 2 விதமான யோசனைகளையும் சொன்னான் கதிரேசன். அது சரிதான், தர்ற பணத்துக்காக பாதுகாப்பாக அவங்க எதிர்பார்க்கறது நியாயம்தான். நீ என்ன நினைக்கிற? சுந்தரராமன் கிட்ட நான் மறுபடி பேசட்டுமா? வேணாம்ப்பா, அண்ணன் அவ்வளவு தூரம் பிடிவாதமாக இருக்கிறப்போ கெஞ்சறதுக்கு எனக்கு பிரியமில்லை. கெஞ்சினாலும் நடக்காது. அதனால் கிருஷ்ணராஜோட அப்பா சொன்ன 2வது யோசனை எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்னது? கடையை அவங்க பேருக்கு எழுதி கொடுக்குறதா? ஆமாம், நான் அந்த கடையில் வெறும் ஆளாக இருக்க இஷ்டம் இல்லைப்பா. அதனால் மொத்தமாக வித்துடலாம். அண்ணன் கேட்ட தொகையை நம்மளால் ஏற்பாடு செய்ய முடியலைன்னா எப்படியும் வேறு முகம் தெரியாத 3வது மனுஷனுக்கு அண்ணன் அதை விற்று தான் தீரப்போகிறாரு. அதுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயே கடை இருக்கட்டுமே. அவர் சொன்ன மாதிரி எப்போ நான் பணத்தோடு போய் கடையை கேட்டாலும் என் பேருக்கு மாற்றி கொடுத்துறோம்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு வகையில் பகல் சம்பாதிச்சு மில்லையும் கடனையும் நானே வாங்கிக்கிறேன். என்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. கதிரேசனை அப்பா ஊடுருவி பார்த்தார். அவன் குரலில் இருந்த அந்த நம்பிக்கை கண்களிலும் தெரிந்தது. நல்லா யோசனை பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன். வேற யார்கிட்ட போனாலும் இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி கொடுத்துட போகிறதில்லப்பா. அண்ணனை கேளுங்க, எப்போ அக்ரிமெண்ட் போடலாம்னு அவர் பதில் சொன்னதும் நான் போய் கிருஷ்ணராஜ் அப்பா கிட்ட உறுதியாக சொல்லிடுறேன் என்று விட்டு வீட்டுக்குள் போனான் கதிரேசன். அத்தியாயம் 5. மறுவாரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து கதிரேசனின் வீட்டில் வைத்து அக்ரிமெண்ட் எழுதப்பட்டது. கிருஷ்ணராஜும் அவன் அப்பாவும் காரில் வந்திருந்தார்கள். பானுமதி எல்லோருக்கும் காஃபி கொடுத்தாள். கிருஷ்ணராஜின் அப்பா பெரிய தோல்பையின் ஜிப்பை திறந்து 500 ரூபாய் 100 ரூபாய் கட்டுகளாக எடுத்து சுவாமி படத்திற்கு முன்பு நிற்க சொல்லி சுந்தரராமனிடம் நீட்டினார். வாங்கி கொண்ட சுந்தரராமன் மில், கடை 2இன் சாவி கொத்துகளையும் கணக்கு நோட்டுகளையும் அவரிடம் கொடுத்தார். அக்ரிமெண்ட் வாசகங்களை கிருஷ்ணராஜை விட்டு உரக்க படிக்க சொன்னார் அவன் அப்பா. அவன் படித்தான். 1ஆம் நபராகிய சாமிராஜ், 2ஆம் நபராகிய சுந்தரராமன் என்று ஒப்பந்த மாமூல் ஷரத்துகளை தாண்டி இந்த கடையை 1ஆம் நபர் 2ஆம் நபரிடமிருந்து 2ஆம் நபரின் தம்பியின் நிலத்தை முன்னிட்டு விலைக்கு வாங்கும் காரணத்தால் 2ஆம் நபரின் தம்பியான கதிரேசன் இந்த ஒப்பந்த தினத்திலிருந்து குறைந்தது 1 வருடத்திற்கு பிறகு எந்த நாளில் வந்து கேட்டாலும் கடையின் அன்றைய தினசரக்கு மதிப்பீட்டின் அடிப்படையில் 1ஆம் நபர் கதிரேசனுக்கு திருப்பி விற்றுவிட முழு மனதுடன் சம்மதிக்கிறார் என்று வந்தது. திருப்திதானே தம்பி என்றார் சாமிராஜ். சரிதாங்க. அக்ரிமெண்ட்டில் சும்மா போடணுமேனு 1 வருஷம்னு எழுத சொன்னேன். நீங்கள் 6 மாதத்தில் வந்து கேட்டாலும் மாற்றி தர்றேன்ப்பா. ரொம்ப சந்தோஷங்க. சாமிராஜ் கையெழுத்து போட்டதும் சுந்தரராமன் கையெழுத்திட்டான். பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 பேர் சாட்சி கையெழுத்து போட்டார்கள். அப்போது எனக்கு உத்தரவு கொடுங்க, கை கூப்பினார் சாமிராஜ். கண் கலங்கி நின்று சுந்தரேசனின் அப்பா தலையசைத்தார். கலங்காதீங்க, உங்கள் பெரிய புள்ள என்கிட்ட விற்றுருக்காரு. சின்ன புள்ள அதே சொத்தை சீக்கிரத்தில் வாங்க போகிறாரு. நடுவில் நான் அடகு கடைக்காரன் மாதிரி பத்திரத்தை வச்சுருந்து திருப்பி தரப்போகிறேன், அவ்வளவுதானே? அவர் முதுகில் மெதுவாக தட்டி சென்று விட்டு காரில் ஏறிக்கொண்டார் சாமிராஜ். வரேன் என்று கிருஷ்ணராஜின் கைப்பற்றி நன்றி சொல்லி அனுப்பினான் கதிரேசன். கார் புறப்பட்டு சென்றதும் இவர்கள் உள்ளே வந்ததும் எதிரே நின்ற சுந்தரராமன் தயங்கிவிட்டு சொன்னான். அப்பா, இவ்வளவு பெரிய தொகையை வீட்டில் வச்சிருக்கிறது சரியில்லைன்னு படுது. மதுரைக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டா அவர் ஆக வேண்டிய செலவுகளை பார்ப்பார். அதை ஏன் என்கிட்ட சொல்கிற என்றார் அப்பா. அது உன் பணம், அதை வீட்டில் வச்சிருக்கிறதா இல்லை கொண்டு போய் கொடுக்கறதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
சரி, நாங்கள் குடும்பத்தோட மதுரைக்கு போகிறத பற்றி முடிவு செய்யணும். அது எப்போன்னு தேதி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை அதையும் நானே பார்த்துடட்டுமா? நீயே பார்த்துடலாம் என்று விட்டு அப்பா பின்பக்கம் சென்றார். அவர் போன திசையில் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு பெருமூச்சு விட்டான் சுந்தரராமன். தன் அம்மாவின் அருகில் வந்தான். அம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போகிற வெறுப்பில் அவருக்கு கோபம் இருக்குது. நான் என்னம்மா செய்ய முடியும் என்றான். அம்மா வழக்கம் போல மௌனம் சாதித்தாள். எச்சில் விழுங்கினாள். எங்கே இருந்தா என்னப்பா, நல்லா இரு என்று சொல்லும்போதே வெடித்து வந்த அழுகையை கட்டுப்பிடித்து கொண்டு சமையலறைக்குள் சென்றாள். அடுத்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் வாசலில் டெம்போ வேன் நிறுத்தி தன் கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெட்டிகள் என்று ஏற்றிவிட்டு சுந்தரராமனும் அவன் மனைவியும் போயிட்டு வரோம் என்று எல்லோரிடமும் சொல்லி கொண்டார்கள். அம்மாதான் வெடித்து அழுதாள். அப்பா என்று சொல்லிவிட்டு வேறு திசையில் பார்த்தார். கதிரேசன் தன் அண்ணனின் 2 பையன்களையும் தூக்கி முத்தமிட்டு 2 பேருக்கும் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஒரே மாதிரியான விளையாட்டு பொம்மையை கொடுத்து, மதுரைக்கு போனதும் இந்த சித்தப்பாவை மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு லீவுக்கும் தஞ்சாவூருக்கு ஓடி வந்துடணும் என்ன என்றான். குழந்தைகள் தலையாட்டினார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்றதும் வீடே வெறுமையாக தெரிந்தது. எப்போதும் கலகலவென்று சிரித்து கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளின் இல்லாமை மிகவும் உறுத்தியது. தன் அறையின் கட்டிலில் அயற்சியுடன் தலைக்கடியில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு மல்லாந்து படுத்தான் கதிரேசன். அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் பானுமதி. அண்ணன் புறப்பட்டு போனதில் ரொம்பவும் அப்செட் ஆகிட்டீங்களா? ஆமாம் பானு, அம்மா அழுது தீர்த்துட்டாங்க. அப்பா தன் பாசத்தை கோபங்கிற போரை பொத்தி மறைச்சிட்றாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது, மனசெல்லாம் பாரமாக இருக்குது. இப்போ தான் அண்ணன் மாறி போயிட்டார். முதல்ல ரொம்ப இனிமையாக இருந்தார், என்னோட லட்சிய மனுஷராக இருந்தார். எனக்கு சைக்கிள் ஓட்டுனதுலேருந்து எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கார். இன்றைக்கி அவர் சிந்தனை ஏன் இப்படி குறுகி போச்சுன்னு புரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாம் என்னங்க செய்ய முடியும்? அத்தையும் மாமாவும் எத்தனையோ தடவை எத்தனையோ விதமாக சொல்லி பார்த்துட்டாங்க. அவங்க கேட்கலையே. ரொம்ப நொந்து போயிடாதீங்க, கொஞ்ச நாளானால் சரியாக போயிடும். நொந்து போகிற வேலையே இல்லை. என்கிட்ட கொஞ்சம் கலக்கமாக இருந்தது, அவ்வளவுதான். அண்ணன் புறப்பட்டு போயாச்சு, கடையை விற்றாச்சு. 1 வருஷத்தில் பணத்தோடு போனால் திருப்பி வாங்கிடலாம். இப்போ என் லட்சியம் அதுதான் பானு. 1 வருஷத்தில் 3 லட்சம் சம்பாரிச்சே ஆகணும். அதுக்கு ஏதாச்சும் வழி தேடணும். சம்பாதிச்சா என் நண்பனோட அப்பா கிட்டேருந்து கடையையும் இல்லையும் திருப்பி வாங்கணும். நீங்கள் செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆதாரம்தான் பலவீனமாக இருக்குது. எதை ஆதாரம்னு சொல்கிறீங்க? பணத்தை தான். ஏதாவது யோசனை வச்சுருக்கீங்களா? பானு, எனக்கு மரக்கடை தொழில் நல்லா தெரியும். பஜாரில் ஒரு சின்ன கடையாக பிரித்து உட்காந்துட்டா என்னன்னு யோசிக்கிறேன். எனக்கு அறிமுகமான வாடிக்கையாளர்கள் 10 பேர் 20 பேர் வந்து போனாலே போதும். மெதுவாக பிக்கப் பண்ணலாம். எவ்வளவு தேவைப்படும்? இடத்துக்கு முன்பணம், ஆரம்பிக்க கொள்முதல்னு குறைஞ்சது 1 லட்சமாவது வேணும் பானு. நான் தான் நகையெல்லாம் தரேன்னு சொன்னேனே, 20 பவுனில் அந்த தொகையை கிடைக்காதா? விற்க சொல்கிறியா? அடமானம் வச்சு வட்டி சேர்த்து கட்டி மீட்டே ஆகணும்னு நினச்சி இது என்ன கிடைக்காதா? அபூர்வமான கலைப்பொருளா? நகையெல்லாம் தர்றேன், விற்றுடுங்க. நாளைக்கே நீங்கள் சம்பாதிச்சதும் ஒவ்வொன்றா செஞ்சு போடுங்க. அப்போது சந்தோஷமாக போட்டுக்கிறேன். அவள் முகத்தையே நெகிழ்ச்சியோடு பார்த்தான் கதிரேசன். மிச்ச தேவைக்கு மட்டும் கவலைப்படுங்க. எங்கள் அப்பா கிட்ட இல்லை, இருந்தால் நான் உரிமையோடு போய் கேட்பேன். அதெல்லாம் வேணாம் பானு. உன் நகைகளை இதுக்கு பயன்படுத்துகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம நகைங்க இது. ஏன் உன் நகைன்னு பிரித்து பேசுகிறீங்க? பேங்க்கில் கடன் எதுவும் தரமாட்டாங்களா? நாளைக்கு முதல் வேலையாக விசாரிக்கிறேன். தேங்க்ஸ். எதுக்கு? உனக்கு இல்லை, கடவுளுக்கு. கடவுளுக்கு தான். எதுக்கு? உன்னை எனக்கு பொண்டாட்டியாக கொடுத்ததுக்கு. போங்க, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. மறுநாள் மதியம் கதிரேசன் கணக்கு இருந்த வங்கியின் அறிமுகமுள்ள மேனேஜரிடம் பேசிவிட்டு சைக்கிளில் வயலுக்கு வந்தான். வயல் ஓரத்தில் இருந்த புளிய மரத்தின் நிழலில் தலையில் முண்டாசு கட்டியபடி அமர்ந்திருந்த தன் அப்பாவிடம் வந்தான். வயலில் கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராகி தலையசைத்து கொண்டிருந்தன. நீலவானத்தில் மேகங்கள் ஓவியங்கள் வரைந்திருந்தன. நம்ம பேங்க் மேனேஜரை பார்த்து பேசினேன். என்ன சொல்கிறார்? காயா பழமா? காயாகிறது பழமாகிறதும் அண்ணன் கையில் தான் இருக்குப்பா. எப்படி? ஏதாச்சும் தொழில் தொடங்குறதுன்னா மெஷினரி மேலே கடன் தரலாம், இல்லைன்னா நகை மேலே தரலாம், இல்லைனா விவசாய கடன்னு சொல்லி நிலத்து மேலே தரலாம்னு சொல்கிறார். நம்ம நிலத்தை பற்றி சொன்னேன். எவ்வளவு இடம், பத்திரத்தில் வில்லங்கம் இருக்கான்னு எல்லாம் கேட்டார். சொன்னேன். மதிப்பு உயர்த்தி போட்டு கடன் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னார்.
அப்புறம் என்ன, இதில் அண்ணன் கையில் என்ன இருக்குது? நிலத்தில் அவருக்கும் பங்கு இருக்கே. முதல்ல விற்று பிரிச்சுக்கலாம்னு துடிச்சாரு. நான் வற்புறுத்தினதுனால பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொன்னார். இப்போ அவருக்கும் பங்கு இருக்கிற நிலத்தை அவரை ஒரு வார்த்தை கேட்காம எப்படிப்பா அடமானம் வைக்கிறது? அப்பாவுக்கு சுருரென்று கோபம் வந்தது. பத்திரம் யார் பேரில் இருக்குது? உங்கள் பேரில் தான். இப்போதைக்கு இது யார் சொத்து? உங்கள் சொத்து தான். இப்போ இதை நான் அடமானம் வைக்க யாரை கேட்கணும்? நான் செத்தப்புறம் தானே சொத்து உங்கள் 2 பேருக்கும் வரும். நான் சம்மதிக்காமல் எப்படி நான் உயிரோடு இருக்கிறப்பவே பங்கு பிரிப்பீங்க? இதில் அந்த ஓடுகாலி பயலை என்ன கேட்க வேண்டியிருக்கு? அதுக்கு இல்லைப்பா, நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். புறப்படு. எங்கே? நல்ல காரியம் செய்கிறதுக்கு நாள் தள்ளி போடக்கூடாது. வீட்டில் இருக்குது பத்திரம், எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகலாம். என் பேரில் கடன் போடுறேன். எங்கெங்கே கையெழுத்து போடணுமோ இன்றைக்கே போட்டுடுறேன். நீ கடையை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துரு என்றார் அப்பா. அத்தியாயம் 6. 10 நாட்களில் துரிதமான ஏற்பாடுகளால் 50,000 ரூபாய்க்கு கடன் அனுமதிக்கப்பட்டு ஒப்படைத்தார்கள். அதை சாமி படத்திற்கு முன்னால் கதிரேசனிடம் கொடுத்தார் அப்பா. அமோகமாக வருவே என்று ஆசீர்வதித்தார். ரயில் நிலையம் அருகில் ஒரு கடையை 40,000 முன்பணம் கொடுத்து முடித்து வைத்திருந்தான் கதிரேசன். அப்பா கடை தொடங்க நல்ல நாளை புரோகிதரை பார்த்து குறித்து வந்து கொடுத்தார். மரங்கள் வாங்குவதற்காக சென்னைக்கு புறப்பட்ட எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கும்போது மதுரையில் சுந்தரராமன் மட்டும் தனியாக வந்து சேர்ந்தான். 4 தினங்களில் தான் தொடங்க இருக்கிற நகைக்கடையின் அசத்தலான அழைப்புதழை அப்பாவிடம் கொடுத்தான். வேண்டா வெறுப்பாக வாங்கி பார்த்தார் அப்பா. பத்திரிகை இருக்கட்டும், குழந்தைங்க நல்லா இருக்காங்களா என்றார் அவன் முகத்தை பார்க்காமல். என்றான். அழைச்சிட்டு வந்திருக்க கூடாதா? புது பள்ளிக்கூடம், இப்போ லீவு எடுக்க முடியாதுப்பா. அதான். கடை திறக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? கடைசி கட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. போட்ட திட்டத்தை விட எல்லாமே அதிகமாக போயிடுச்சு. டெக்கரேஷன் வேலைகளில் கண்ணா பின்னான்னு செலவாகுது. மொழி பிதுங்குது. இன்னும் 25-30,000 இருந்தால் நிம்மதியாக முடிச்சிடலாம் என்றான் சுந்தரராமன். அப்படியா? நான் வர்ற வழியில் நம்ம பேங்க் மேனேஜரை பார்த்தேன். அப்பா நிமிர்ந்து அவனை பார்த்தார். திரும்பி கதிரேசனை பார்த்தார். நான் சொல்கிறேனே என்றான் கதிரேசன். ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் ஒரு கடை பார்த்துருக்கேன். சின்னதாக மரக்கடை ஆரம்பிக்கலான்னு திட்டம். 1 லட்சம் தேவைப்படுது. 50,000க்கு என் மனைவியோட நகைகளை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டேன். மிச்ச 50,000க்கு என்ன செய்யலாம்னு பேங்க் மேனேஜரை விசாரித்தப்போ நிலத்துக்கு மேலே அந்த தொகையை கடனாக தர்றேன்னு சொன்னார். அதனால் நிலத்தை வச்சு தான் வாங்கியிருக்கு. அப்பா பேரில் தான். சுந்தரராமனின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. ஓகோ, கடன் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. அந்த நிலத்து மேலே கடன் வாங்க உனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்பா இடைமறித்தார். சுந்தரராமா, என்கிட்ட பேசு. நிலத்து பேரில் கடன் அவன் வாங்கலை. என்னோட நிலம். நான் தான் கடன் வாங்கியிருக்கேன். யார் பேரில் வாங்கினா என்ன? இந்த கடன் தொகையை அவனுக்கு தானே தொழில் ஆரம்பிக்க கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அதுக்கு என்ன? நானும் தான் தொழில் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் தான் பணம் தேவைப்படுது. இப்போ தானே சொன்னேன் 30,000 தட்டுப்பாடு ஆகுதுன்னு. அவனுக்கு மட்டும் கடன் எடுத்து கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு எனக்கும் அந்த நிலத்தில் பங்கு இருக்கா இல்லையா? கோபமாக கேட்டான். யார் இல்லைன்னது? நாளைக்குன்னா நான் செத்தப்புறம் தானே. அதுக்கு இப்போ என்ன? அப்பா, தப்பாக நினச்சிக்கூடாது. நாளைக்கு நான் என் பாகத்தை கேட்குறப்போ தம்பியால் இந்த கடனை அடைக்க முடியலைன்னு வைங்க. நான் ஏமாந்து சோனகிரியாக ஆயிடணும் இல்லையா? அண்ணே, ஏண்ணே இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பித்து தானே ஆகணும். வேறு வழி இல்லாமல் தான் இந்த முடிவுக்கு வந்தோம். நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் முதல் பேங்க் கடனை அடைச்சிட்டு அடைச்ச கையோட நிலத்தின் மதிப்பில் பாதி பங்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னப்பா உத்தரவாதம்? என்னை நம்பலையா நீங்கள்? நம்பிக்கை இருக்குது, ஆனால் சூழ்நிலை மாறிட்டா யார் தான் என்ன செய்ய முடியும்? ஏண்ணே இப்படி அபசகுணமாக பேசுகிறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ மட்டும் யாராச்சும் நல்ல சகுனமாக இருக்கட்டும்னு வாழ்த்தி அனுப்பி வச்சிங்க. எல்லோருக்கும் பிரிவினையினால் ஏற்பட்ட வருத்தம் தானே ஒழிய யாருக்கும் உங்கள் மேலே கோபம் இல்லைண்ணே. கோபம் இல்லைன்னா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பாங்களா? கோபமாக பதில் சொன்னார் அப்பா. டேய், இப்படி என்னை பார்த்து பேசுடா. இப்போ என்ன சுண்ணாம்பு வச்சுட்டாங்க உனக்கு? எனக்கும் பணம் தட்டுப்பாடு, அவனுக்கும் பணம் தேவை. உங்கள் பேரில் கடன் எடுத்து அவனுக்கு மட்டும் கொடுக்கறது என்ன நியாயம்? அப்பா அவனை உற்று பார்த்தார். உதடுகள் துடித்தன. அவ்வளவு தானே? நிலத்தோட மதிப்பு எவ்வளவு சொன்ன? 60,000. நான் செத்ததுக்கப்புறம் உனக்கு சேர வேண்டிய பங்கு எவ்வளவு? அதில் பாதி. கதிரேசா, போடா. பேங்க்குக்கு போய் கடன் பணத்தில் செக்கு போட்டு 30,000 பணம் எடுத்துகிட்டு வா. அப்புறம் வர்றப்ப 10 ரூபா பத்திரம் ஒன்று வாங்கிட்டு வா. விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு உங்கள் அண்ணன் பணத்தை வாங்கிட்டு போக சொல்லு. அப்பா என்றான் கதிரேசன். இப்போ நான் சொன்னபடி செய்ய போறியா இல்லையா?
கதிரேசன் அமைதியாக செருப்பணிந்து சைக்கிளை மிதித்தான். அரை மணி நேரத்தில் அவர் கேட்ட பத்திரத்துடனும் பணத்துடனும் வந்தான். கொடுத்துடு. அந்த பத்திரத்தில் நிலத்தில் இனிமே எனக்கு எந்த பங்கு பாத்தியதையும் இல்லைன்னு எழுதி அவனை கையெழுத்து போட சொல்லு. இனிமே எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டுப்படியை அவன் மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடு. கோபமாக சொல்லிவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்றார் அப்பா. கண்களில் இருந்து கண்ணீர் பெருக நின்றாள் அம்மா. கலங்கி போய் நின்றிருந்த சுந்தரராமன் கொண்டா என்றான் தீர்மானமாக. பத்திரத்தில் வாசகம் எழுதி கையெழுத்திட்டு அப்பா கிட்ட கொடுத்துரு என்றான். 30,000 பையில் வைத்து கொண்டான். அம்மாவிடம் வந்தான். அம்மா, நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கேன், எவ்வளவோ கொடுத்துருக்கேன். தனியாக போன ஒரே காரணத்துக்காக நான் எதிரிங்கிற மாதிரி நினைக்கிறார் அப்பா. எனக்கும் ரோஷம் இருக்குது, வீம்பு இருக்குது. வாடான்னு ஒரு வார்த்தை நீயோ அப்பாவோ எழுந்து வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் என்றான். கதிரேசனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேறி சென்றான். அவன் போய் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்குள் வந்த அப்பா அம்மாவிடம் போனார். நான் கதிரேசனுக்கு கடன் மூலமாக 50,000 தரதா வாக்கு கொடுத்தேன். அதில் 30,000 எடுத்து கொடுக்க சொல்லிட்டேன். அந்த 30,000 கொடுத்தே ஆகணும். உன் வளையல், ரெட்டவடை செயின் எல்லாம் கழட்டி கொடு. அப்பா, பதறினான் கதிரேசன். வேணாப்பா, வேற ஏதாச்சும் ஏற்பாடு செய்துக்கலாம். தன் புருஷன் முன்னுக்கு வரணும்னு போன மாதம் கல்யாணமான உன் புது பொண்டாட்டியே ஒரு பொட்டு தங்கம் உடம்புல இல்லாமல் எல்லாத்தையும் கடத்தி கொடுத்துருக்கா. தான் பிள்ளை முன்னுக்கு வரணும்னு இதே துடிப்பு பெத்தவளுக்கு இருக்காதா? அம்மா கழட்டி தந்த செயினையும் வளையல்களையும் அப்பா வாங்கி அவனிடம் கொடுத்தார். இதை வித்துடு, அந்த பணம் தேறிடும். தொழிலை ஆரம்பி, பின்னாடி சம்பாரித்து அம்மாவுக்கு நகை செஞ்சு போடு. இல்லைப்பா, இதை நான் விற்கலை, அடகு வைக்கிறேன். சம்பாதிச்சு முதல் காரியமாக இதை மீட்டு அம்மாவுக்கு தரேன் என்றான் உணர்ச்சி பூர்வமாக கதிரேசன். அத்தியாயம் 7. ஒரு சுபயோக சுபதினத்தில் விநாயகர் டிம்பர்ஸ் என்று பெயர் பலகை மாட்டி மரக்கடையை திறந்த சுந்தரேசன் கணக்கு நோட்டில் முதல் வரவை தன் அப்பாவை எழுதச் சொன்னான். ஆடம்பரமோ அலங்காரமோ இல்லாத சின்ன கடை. ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, வருபவர்கள் உட்கார ஒரு நீல பெஞ்ச், தவிர அறுக்கப்பட்ட பல வகையான மரகங்கள். வகைக்கு கொஞ்சம் சுவாமி படம், அவ்வளவே கடை. சாம்பிராணி போட்டு உடைத்து சூடம் காட்டி தொங்கப்பட்ட கடை. கடையில் உதவிக்கு 10வது படித்த மாதவன் என்ற ஒரே ஒரு பையன். சுறுசுறுப்பாக வியாபாரத்தை ஆரம்பித்தான் கதிரேசன். காலையில் 6 மணிக்கெல்லாம் குளித்து தயாராகி தன் சைக்கிளை எடுத்துக்கொள்வான். தஞ்சாவூரில் ஒரு சந்து பாக்கி இல்லாமல் சுற்றி வந்து எங்கெல்லாம் கட்டட வேலைகள் நடந்து வருகிறது என்று பார்ப்பான். அவற்றின் சொந்தக்காரங்களின் விலாசங்களை பெற்றுக்கொள்வான். அவர்களின் வீட்டுக்கு சென்று சந்திப்பான். தன் கடையின் விலாச அட்டை கொடுத்து தன்னை முறையாக உண்மையாக அறிமுகப்படுத்திக் கொள்வான். சார், என் பேர் கதிரேசன். மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் சரஸ்வதி சாமில்லும் சரஸ்வதி மரக்கடையும் எங்கள் கடையாக இருந்தது. குடும்ப சூழ்நிலை காரமெல்லாம் அதெல்லாம் விற்றுட்டோம். புதுசாக சின்ன கடை போட்டிருக்கேன். என்கிட்ட வாக்கு சுத்தமாக இருக்கும். பொய் பித்தலாட்டம் இருக்காது. விலை நியாயமாக போட்டு தரேன். நான் அனுப்புகிற மரம் சரியில்லைன்னு நினச்சா தாராளமாக திருப்பி கொடுக்கலாம். சரக்கை எங்கே இறக்க சொல்கிறீங்களோ அங்கே என் சொந்த செலவில் இறக்குறேன். பாதி பணம் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். மரம் இறக்கினதும் உங்களுக்கு திருப்தி ஆனதும் மீதி பணம் கொடுக்கலாம். நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஆதரவு வேணும். உங்களோட முழு கட்டட தேவைகளுக்கும் என்கிட்ட வாங்கலைனாலும் ஒரு கதவு, ஒரு ஜன்னலுக்கு உண்டான மரம் மட்டும் வாங்கி பாருங்கள். ஒரே ஒரு தடவை என்கிட்ட வியாபாரம் வச்சுக்குங்க. அப்புறம் 10 பேருக்கு என் கடையை நீங்கள் சிபாரிசு பண்ணுவீங்க. குரலில் பணிவும் பவ்யமும் காட்டி அவன் பேசுவது பலரை கவர்ந்தது. கட்டட என்ஜினியர்கள், நகரில் உள்ள முக்கியமான தச்சுப்பட்டறைக்காரர்கள் என்று எங்கும் சுற்றி ஆர்டர்கள் கேன்வாஸ் செய்தான். அவரவரிடம் அவரவருக்கு தகுந்தபடி பேசினான். ஒரே மாதத்தில் பழைய அறிமுகமான வாடிக்கையாளர்கள் தவிர புதிதாக நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைத்தார்கள். சின்ன பெரிய ஆர்டர்கள் கிடைக்க துவங்கின. எஸ்டிடி பூத்தில் இருந்து 2 தினங்களுக்கு ஒரு முறை சென்னை மொத்த விற்பனையாளர்களுக்கு ஃபோன் செய்து ஆர்டர் செய்ய தொடங்கினார். கேரளா, ஆந்திராவிலிருந்து உருட்டு மரங்களை வாங்கி கூலிக்கு சாமில்களில் கொடுத்து பல ரகமாக அறுத்து சப்ளை செய்ய ஆரம்பித்தார். வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. கடையில் ஒரே ஒரு பையனை வைத்து கொண்டு சமாளிக்க முடியலை. பில் போடணும், லாரியில் சரக்கு வந்தால் சரி பார்த்து இறக்கணும், டெலிவரி கொடுக்கணும், பணம் வசூல் பண்ணிட்டு வரணும். அதனால் இன்னும் 2 பேரை வேலைக்கு சேர்க்கலாமல் இருக்கேன். ஃபோனில் ஆர்டர் சொல்லாமல் கேரளாவுக்கு நேரில் போய் மரங்களை வாங்கினா இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும். கடையில் யாரையும் விட்டுட்டு போக முடியல, அதனால் அதெல்லாம் செய்ய முடியலை என்று தன் மனைவியிடம் அவன் சொன்னபோது அவள் சொன்னாள், ஏங்க, நானும் +2 படிச்சிருக்கேன். வீட்டில் பெருசாக வேலை எதுவும் இல்லை. நான் கடைக்கு வர்றேன்.
கணக்கு எழுதுறது, கூட்டுறது, கழிக்கிறது, பில் போடுறது, பணம் எண்ணி வாங்குறது இதெல்லாம் நான் செய்ய முடியாதா? ஒரு ஆள் சம்பளம் மிச்சம் தானே. நீங்களும் என்னை கடையில் வச்சுட்டு வெளியூர் எல்லாம் போயிட்டு வர முடியுமே. நியாயம்தான். ஆனால் உன்னை எப்படி கடையில்? ஏன் என்ன தப்பு? பொம்பளைங்க ஆஃபீஸ் போகலையா? பெரிய பெரிய கம்பெனிகளில் டைரக்டர்களாக இல்லையா? தொழிலில் இறங்கக்கூடாதா? ஆஃபீஸில் உட்காரலாம், கடையில் உட்காரக்கூடாதா? எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க. உங்கள் முயற்சிகளில் பங்கெடுத்துக்கிட்ட திருப்தியும் கிடைக்கும். சரி, ஆனால் அப்பா என்ன சொல்லுவாருன்னு மாமா ஒன்றும் சொல்ல மாட்டார். பானுமதியின் முடிவை அப்பாவிடம் சொன்னபோது அவர் ரொம்ப நேரம் யோசித்துவிட்டு தப்பில்லைன்னு தான் படுதுப்பா என்றார். மறுநாள் முதல் பானுமதி கடைக்கு வர தொடங்கினாள். அவளுக்கு ஒரே வாரத்தில் கடையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் அத்துப்படியாகின. மர சைஸுகளை எப்படி கன அடி கணக்கிடுவது, எப்படி வரி கணக்கிடுவது, மரத்தின் மேல்பட்டையின் கோடுகள் நிறத்தை வைத்தே அது என்ன மரம் என்று புரிந்து கொள்ள சொல்லிக் கொடுத்தான். வியாபாரத்தின் உள்நுணுக்கங்களை கற்றுத்தந்தான் கதிரேசன். அவளும் உற்சாகமாக கற்றுக்கொண்டாள். அவள் தினமும் கடைக்கு வந்து பொறுப்பாக கல்லாவில் உட்கார்ந்து செய்கிற வேலைகளை சரியாக செய்ததால் முன்னை விடவும் அதிக தீவிரமாக செயல்பட கதிரேசனால் முடிந்தது. வெளியூர் சென்று வர தொடங்கினான். 4 மாதங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அம்மா அப்பா இருவரையும் சேர்த்து நிற்க சொல்லி முதலில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான் கதிரேசன். எதுக்குப்பா இப்போ திடீர்னு ஆசீர்வாதம்? பதில் சொல்லாமல் கதிரேசன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அம்மாவின் இரட்டை வடை சங்கிலியையும் வளையல்களையும் எடுத்து கொடுத்தான். என்னோட முதல் லட்சியம் இதுவாக தான் இருந்துச்சு. இதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன்ப்பா. பெற்றவர்களுக்கு கண்கள் ததும்பின. உன்னுடைய பொறுமையும் உழைப்பும் என்னைக்கும் உன்னை உயர வச்சுக்கிட்டே இருக்கும்பா கதிரேசா. இன்னொரு அதிர்ஷ்டமும் வச்சிருக்கீன்னு. என்னப்பா, ஒரு குணவதியை பொண்டாட்டியே அடைஞ்சிருக்கியே, அதை சொல்கிறேன். உன்னோட அடுத்த லட்சியம் என்னப்பா? மில்லையும் கடையையும் விலைக்கு வாங்குறது தான். தப்பு, அதை தள்ளி வச்சுக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் அதை வாங்கலாம். அடுத்த நீ செய்ய வேண்டியது உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்னென்ன நகைகள் வாங்கி வித்தையோ அதையெல்லாம் செஞ்சு போடணும். இல்லைப்பா, அதை மெதுவாக. இல்லை, நான் சொல்கிற வார்த்தையை எடுத்துக்கோ. அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அங்கே அழைச்சிட்டு போ, இங்கே அழைச்சிட்டு போன்னு எத்தனை பொண்ணுங்க நச்சரிக்கும். பானுமதி இது வரைக்கும் ஒரு தடவையாவது முகம் சுழிச்சிருக்காளா? புகுந்த வீட்டில் உள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு முன்னேறுற துடிப்போடு உள்ள இணைஞ்சு பாடுபடுறாளே, அந்த தங்கத்துக்கு தங்கமாக மாட்டி நீ அழகு பார்க்கறது தாண்டா அடுத்து நீ செய்ய வேண்டியது. தலையசைத்தான் கதிரேசன். அன்றிரவு படுக்கையில் பானுமதியின் மூக்கை நிமிண்டி சொன்னான். நீ பெரிய ஆளுப்பா. எதில் பெரிய சாதனை செஞ்சுருக்கேன் நீ. கின்னஸ் புத்தகத்துக்கு கூட எழுதி போடலாம், அவ்வளோ பெரிய சாதனை. அப்படி என்னங்க சாதனை செஞ்சேன்? மாமனார் மாமியார் வாயால் என் மருமக தங்கம்னு பேர் எடுக்கிறது சாதனை இல்லையா? ஐயோ, என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஒன்றும் வில்லங்கம் பண்ணலை, அதுவே பெருசு. அதுக்கும் மேலே இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்கிற. இந்த குடும்பம்னு பிரிக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நம்ம குடும்பங்க இது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட குடும்பம் தானே சொந்த குடும்பம். இப்போ என்ன அதிசயமாக நான் நல்லது பண்ணிட்டேன். ரொம்ப புகழாதீங்க. சரி, அதை விடு. டாக்டர்கிட்ட போயிட்டு வர சொன்னனே, போனியா? போகலை என்றாள். அவன் மார்பில் ஒற்றை விரலால் படம் வரைந்தபடி. ஏன் போகலை? எதுக்காக போக சொன்னீங்க? சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக. இந்த கதை வேணாம். என்னடா, கல்யாணமாகி 6 மாதமாக போகுதே, இன்னும் இவ வாந்தி எடுக்க மாட்டேங்கிறாளேன்னு ஒரு சந்தேகம். அதுவும் தான். நாம் எந்த தடையும் விதிச்சுக்கலை. 6 மாதமாச்சு. இயல்பாக எல்லோருக்கும் ஏற்படுற ஆர்வம் தானே. தடை விதிச்சுக்கலன்னு யார் சொன்னது? என்ன சொல்கிற பானு? உங்களை கூட கேட்காம நான் ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்னது? மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடம்புக்கு கெடுதி இல்லாத கருத்தடை மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். பைத்தியக்காரி, எதுக்காக? சில லட்சியங்கள் நிறைவேறட்டும், அது வரைக்கும் சில ஆசைகளை தள்ளி போடலாமேன்னு தான். என்ன பானு இது லூஸு மாதிரி உளர்ற? கடை ஆரம்பித்தாச்சு, நல்லபடியாக செட்டில் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. மாதம் கணிசமாக ஒரு வருமானம் வர்ற மாதிரி பண்ணிட்டேன். இன்னும் இதை பெருசாக பண்ண ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கேன். லட்சியம்னு நீ சொல்கிறது வித்த மில்லையும் கடையும் வாங்குறது தானே. அது தானாக நடக்கட்டும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா என்னால் குறைஞ்சது 6 மாதத்துக்கு கடை நிர்வாகம் பார்க்க முடியாது. குழந்தைங்கிறது புது வரவு மட்டும் இல்லை, புது செலவுகளோட ஆரம்பமும் அதில் இருக்குது. இதெல்லாம் உங்கள் லட்சியத்தை நாள் தள்ளும். அபத்தமாக பேசுகிற பானு. இல்லைங்க, சில தியாகங்கள் லட்சியங்களை கேவலப்படுத்தும், வேகப்படுத்தும், தடைப்படுத்தும். இப்போ உங்கள் லட்சியம் வித்த கடையை வாங்கிறது மட்டும் இல்லை, வாரிசு பார்க்கறதுன்னு வச்சுக்குங்க.
இன்னும் தீவிரமாக உழைப்பீங்க. இது உழைக்க வேண்டிய வயசு தான், சம்பாதிக்க வேண்டிய வயசு தான். நல்லா உழைங்க, சம்பாதிங்க. நான் அதிகபட்சமாக ஒத்துழைக்கிறேன். குழந்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பானு, நீ என்ன மனுஷின்னே தெரியலை. நீ என் பொண்டாட்டியே இல்லை, செய்யாத வரத்துக்கு கிடைச்ச பிரசாதம் என்று நெகிழ்ந்த கதிரேசன் அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். அத்தியாயம் 8. சுந்தரராமனின் மனைவி மீனாட்சி தன் பையன்களுடன் திடீரென்று வந்திருந்தாள். எல்லோரும் உற்சாகமாக வரவேற்றார்கள். அம்மா விசேஷமாக சமைத்தாள். அப்பா குழந்தைகளை கொஞ்சினார். அவர்களை வெளியே அழைத்து சென்று அவர்கள் கேட்ட பொம்மைகள், பிஸ்கட்டுகள் வாங்கி தந்தார். கதிரேசன் புதிதாக வாங்கியிருந்த மொஃபெட்டில் இருவரையும் வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றிவிட்டு வந்தான். இரவு சாப்பாடு முடிந்து எல்லோரும் கூடத்தில் அமர்ந்திருந்த போது கை துடைத்து விட்டு இருக்கையில் சாய்ந்த அப்பா தன் மருமகளிடம் கேட்டார். ஏம்மா, பெத்த அப்பனுக்கு கோபம் காட்ட உரிமை இல்லையா? அவன் வரக்கூடாதா? நீ தான் எடுத்து சொல்லக்கூடாதா? சொன்ன மாமா, அவர் முந்தி மாதிரி இல்லை மாமா. எங்கள் அப்பா நகைக்கடை வச்சு பெரிய ஆளாக உசந்துட்டு மாதிரி இவரும் உசரணும்னு வெறி பிடிச்சு அலையிறார். கோபம் எக்கச்சக்கமாக வருது. எதுலேயும் நிதானம் இல்லை. எல்லார்கிட்டையும் எடக்கா பேசுகிறார். தப்பாக முடிவுகள் எடுக்கிறார். 2 மாதமாக கேட்டு பல தடவை திட்டு வாங்கி இப்போ தான் சம்மதித்து எங்களையே அனுப்பி வச்சார். நீங்கள் கைப்பட ஒரு கடுதாசு எழுதினா தான் வருவாராம் என்றாள் மீனாட்சி. சற்று நேரம் அமைதியாக யோசித்த அப்பா, கதிரேசா, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு வா, இப்போவே எழுதுகிறேன். சாக போகிற கிழவனுக்கு வீம்பு வேண்டியதில்லை. இளம் ரத்தம் சூடாகி அவன்தான் எக்குத்தப்பாக நடந்துக்கிட்டான். பரவாயில்ல, அதுக்காக என் ரத்தம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் மானம் அவமானம் பார்த்தால் பாசம் செத்துடும். கொண்டா. எல்லோரின் முகமும் பிரகாசமாக கதிரேசன் கொண்டு வந்து கொடுத்த காகிதத்தில் தன் மகனுக்கு பாசத்துடன் அழைப்பு விடுத்து ஒரு நீளமான கடிதம் எழுதி மடக்கி தன் மருமகளிடம் தந்தார். தபாலில் அனுப்ப வேணாம், நீ போகிறப்போ கொண்டு போய் கொடு. மற்றபடி வியாபாரம் எப்படி இருக்குது? ரொம்ப பிரச்சனைகள் மாமா. என்னாச்சு? இவருக்கோ தெரியாத தொழில். எங்கள் அப்பாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறது கேவலம்னு நினைக்கிறார். புதுசாக நிறைய நண்பர்கள். கடையில் பொறுப்பில்லாத ஆளுகளை உட்கார வச்சுட்டு வெளியில் போயிடுறார். ஆரம்பித்த இந்த 4 மாதத்தில் 2 பசங்களை அடித்து துரத்தியாச்சு. 2 பேரும் கணிசமாக திருடி இருக்கானுங்க. திருட்டு நகை ஒரு தடவை வாங்கி போலீஸில் மாட்டிக்கிட்டார். எங்கள் அப்பா போய் ஜாமீனில் எடுத்து நிறைய செலவு பண்ணி விவகாரம் பெருசாகாமல் பார்த்துக்கிட்டாரு. இவர் லாபம் ஒன்றை மட்டுமே பார்க்குறாரு. தங்கத்தில் நிறைய பித்தலாட்டம் செய்கிறார். வாடிக்கையாளர்கள் ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வாங்கிறதில்ல. ஏதோ பெருமைக்கு நகைக்கடைன்னு சொல்லிக்கிட்டு திரியிறார். இவரை இங்கே வர சொல்கிறேன், புத்தி சொல்லுங்க மாமா. யார்? நானா? அவனுக்கு புத்தி சொல்கிறதா? வரட்டும், பேசட்டும், பழகட்டும். அவனோட முடிவுகளில் நான் தலையிடுறதா இல்லை. ஒரு வயசுக்கு மேலே நல்ல ஆலோசனையாக இருந்தால் கூட அது பசங்களுக்கு கசக்குது. நல்ல விதையைத்தான் நிலமெல்லாம் தூரும். சிலது முளைக்குது, சிலது கருகிடுது. விதை மேலே குத்தம் இல்லை, மண்ணு மேலே தான் குத்தம் என்றார் அப்பா. மீனாட்சி இன்னும் சில சம்பவங்களை சொல்ல எல்லோருக்கும் கேட்க வருத்தமாக இருந்தது. மறுநாள் அவள் புறப்பட்டு ஊருக்கு சென்றபோது அம்மா நிறைய பலகாரங்கள் செய்து கொடுத்து அனுப்பினார். கதிரேசனும் பானுமதியும் ரயில் நிலையத்திற்கு வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். அடுத்த 6 மாதங்களில் கதிரேசன் மேலும் வளர்ந்தான். கடை இருக்கும் தெருவிலேயே ஒரு குடவுனை வாடகைக்கு பிடித்தான். மரத்தை சப்ளை செய்ய பேங்கில் கடன் போட்டு சின்ன வேன் ஒன்று வாங்கினான். மனைவிக்கு பாதி நகைகள் செய்து விட்டான். மொஃபட்டை விற்றுவிட்டு ஸ்கூட்டர் வாங்கினான். ஃபோனுக்கு அப்ளை செய்தான். 1 ஆண்டு முடிவதற்கு காத்திருந்து முடிந்த மறுநாளே தன் மனைவியையும் அழைத்து கொண்டு கிருஷ்ணராஜின் வீட்டிற்கு சென்றான். வாப்பா, வாமா, உட்காருங்க, அன்போடு அழைத்தார் சாமிராஜ். பிரம்மாண்ட வரவேற்பில் அமர்ந்தார்கள். கிருஷ்ணராஜ் இல்லையா? அவன் ஊரில் இல்லைப்பா. அவனை தான் பார்க்க வந்தியா? இல்லை சார், உங்களை தான் பார்க்க வந்தேன். முதல்ல காஃபியா கூல்ட்ரிங்கா அதை சொல்லு. காஃபி என்றான். அதை குடித்து முடித்த பிறகு என்ன விஷயம் சொல்லு என்றார். என்னையோட 1 வருஷம் முடியுது சார். எதுக்கு? கடையை உங்களுக்கு விற்று. ஓ, அதை சொல்கிறியா? 1 வருஷம் இவ்வளவு சீக்கிரமாக ஓடி போச்சு பாத்தியா? சரி, எப்போ என்கிட்ட இருந்து வாங்கிக்கிற சொல்லு. நீங்கள் தான் சார் சொல்லணும். நல்லது, சம்பாதிச்சிட்டியா? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் சார். எவ்வளவோ விஷயங்களை கட்டுப்படுத்தி பிரயாசப்பட்டு 3 லட்சம் தனியாக சேர்த்துட்டேன். கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா. நானும் கேள்விப்பட்டேன், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமா தீவிரமாக உழைக்கிறீங்கன்னு. வேறு தொழில் ஆரம்பிப்பேன்னு நினச்சேன். கடையில் இதே தொழில் ஆரம்பித்து முன்னுக்கு வந்துட்டேன். தெரியாத புது தொழிலை கற்றுக்கிட்டு செய்கிறத விட தெரிஞ்ச தொழிலையே முயற்சி பண்ணலாம்னு இப்படி இறங்கினேன். தப்பில்லை, நியாயமான பேச்சு. ஆனால் எனக்கு தான் நஷ்டம். நஷ்டமா? பின்ன இல்லையா? மரக்கடையை எதுக்கு எனக்கு விற்று? அதே மரக்கடையை நீயும் வச்சு இந்த மரக்கடையில் உனக்கு யார் யார் வாடிக்கையாளர்களோ அவ்வளவு பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் புது கடைக்கு இழுத்துட்ட. அப்புறம் எங்கள் கடையில் வியாபாரம் எப்படி வளரும்? சார்,
கடலில் எத்தனை பேர் மீன் பிடிச்சாலும் மீன் குறைஞ்சிடாது. அது மாதிரி தான் சார் இதுவும். நம்ம 2 கடைகள் மட்டும்தானா இருக்குது இந்த ஊரில். என்னை விட பெரிய மர வியாபாரிகள் எல்லாம் இதே ஊரில் இருக்காங்களே சார். புதுசு புதுசாக கட்டடங்கள் கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. மரத்துக்கான தேவைகள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தானே வருது. அதுலேயும் நீங்கள் மில்லோட சேர்ந்த கடை நடத்துகிறப்போ இன்னும் விலை குறைச்சலாக தர முடியுமே. முடியும் தான். நேரடி நிர்வாகம் இல்லை, ஆள் வச்சு தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொறுப்பான துடிப்பான ஆளுங்க உன்ன மாதிரி என்கிட்ட இல்லையே. சரி, எதுக்கு இப்போ அதெல்லாம்? கிருஷ்ணராஜ் ஊர்லேருந்து திரும்ப 15 நாள் ஆகும். அவன் வந்துடட்டும். அவன் வந்ததும் ஒரு நாள் குறித்து கடையில் இருக்கிற மில்லில் இருக்கிற சாமான்களோட மதிப்புகளை போட்டுடலாம், செட்டில் பண்ணிக்கிடலாம். சரிதானே? சரிதான் சார். மேலும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் வீடு திரும்பியதும் ஆர்வமாக காத்து கொண்டிருந்த அப்பா கேட்டார், என்னாச்சு? என்ன சொன்னார்? நீயே சொல்லு பானு என்றான் கதிரேசன். பேசியவற்றை பானுமதி சொன்னாள். பேச்சில் ஏதோ நிரடுற மாதிரி தெரியுதேப்பா என்றார் அப்பா. 2 பொய் சொன்னார் என்றான் கதிரேசன். தொழிலில் என்னால் நஷ்டம்னு சொன்னது பெரிய பொய். வேணும்னே என் விலையை விட குறைச்சி நல்லா தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசாங்க ஆர்டர் எல்லாம் சிபாரிசு பிடிச்சு பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு வருஷத்தில் நான் 3 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன்னா அவங்க 5 ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக சம்பாதிச்சிருக்காங்க. இன்னொரு பொய் என்ன? கிருஷ்ணராஜ் ஊரில் தான் இருக்கான். மாடியில் ஜன்னலில் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு சட்டுன்னு உள்ளே போயிட்டான். நான் அவனை கவனிச்சிட்டேன். அவன் என்னை பார்க்கலை. இவர் கூசாமல் வெளியூர் போயிருக்கிறதா சொன்னார். 15 நாள் ஆகும்னு சொன்னார். அப்போது பேசிக்கிட்டபடி திருப்பி நமக்கு விற்கிற மூடில் அவர் இல்லை. வருஷத்துக்கு 5 ரூபாய்க்கு மேலே கிடைக்குதுன்னு சொல்கிறியே, அந்த தொழிலை விற்கிறதுக்கு எப்படி மனசு வரும் அவங்களுக்கு என்றார் அப்பா. அது சரி, பேசிக்கிட்ட பேச்சு தானேப்பா. அக்ரிமெண்ட் வேறு போட்டோமே. அன்றைக்கி சூழ்நிலை சரியாக இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் இந்த நிபந்தனைகளோடு விற்றோம். சம்மதித்து கையெழுத்து போட்டு தானே வாங்கினாங்க. இன்றைக்கி புரண்டா எப்படி என்றான் சூடாக. உலகத்தில் நாணயமே காணாமல் போச்சு. இதை விடுறதா இல்லைப்பா நான். என்ன விவகாரம் வந்தாலும் சரி, நம்ம கடையையும் மில்லையும் விலைக்கு வாங்கியே ஆகணும். இது என்னோட வாழ்க்கை லட்சியம்ப்பா. சரி, பெரிய இடங்களில் பழக்கம் உள்ளவங்க. அதுக்காக நியாயம்தானே நாம் கேட்குறோம். ஒப்பந்தப்படி தானே நடந்துக்க சொல்கிறோம். நான் போய் ஒரு வக்கீலை பார்த்து ஆலோசனை கேட்டுட்டு வரேன். இரு, அவசரப்படாத கதிரேசா. அவர் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்காம காரியத்துக்கு எடுத்துடக்கூடாது. 15 நாள்னு சொன்னார் இல்லையா? 15 நாள் கழித்து போய் பார்க்கலாம். நானும் வர்றேன், பேசுவோம். 15 நாளில் ஒன்றும் ஆகிடாது. நீ உன் வேலையை பாரு. அடுத்த முடிவை அவரை பார்த்துட்டு எடுக்கலாம் என்று நிதானமாக சொன்னார் அப்பா. அத்தியாயம் 9. 2 வாரங்கள் கழித்து கதிரேசனும் அவன் அப்பாவும் சென்றபோது சாமிராஜ் பவ்யமாக கும்பிட்டார். எதுக்கு வரணும்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே என்று போலி பாவனை காட்டினார். யாருக்கு காரியம் ஆகணுமோ அவங்க தேடி வர்றது தானே முறை. விலைக்கு வாங்குறப்போ நீங்கள் வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு, இப்போது நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் என்றார் அப்பா. நான் வாங்குறப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தது ஏன் காரியமாக இல்லை சார். உங்கள் பையன் வந்து கேட்டுக்கிட்டார். அவருக்கு உதவி பண்ணுற நோக்கத்தோடு தான் வந்தேன். பரவாயில்ல, அதனால் என்ன? கிருஷ்ணராஜ் ஊர்லேருந்து வந்தாச்சா என்றார் கதிரேசன். 2 நாளாச்சு. மில்லில் தான் இருக்கான். வாங்க எல்லோரும் மில்லுக்கு போகலாம், அங்கே போய் பேசலாம். எழுந்து கொண்டார் சாமிராஜ். வாசலுக்கு வந்து தனது காரில் அவர்களை பின்புறம் ஏறிக்கொள்ள செய்து அவர் முன்புறம் ஏறிக்கொண்டார். 15 நிமிடங்களில் மில்லுக்கு வந்தார்கள். மில்லை சுற்றிலும் புதியதாக ஒரு காம்பவுண்டு சுவர் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டான் கதிரேசன். மிக சமீபத்தில் 10 நாட்களுக்குள் கட்டப்பட்டதாக தெரிந்தது. சிமெண்ட் பூச்சின் ஈரம் கூட காயவில்லை. இன்னும் சுண்ணாம்பு அடிக்கப்படவில்லை. என்ன சார் இது, காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கீங்க? ஆமாம், முள்வேலி தான் இருந்துச்சு. இப்போ தான் 1 மாதம் முன்னாடி பக்காவாக காம்பவுண்ட் சுவர் கட்ட சொன்னேன். மொத்தம் 180 அடி வருது. காம்பவுண்ட் சுவருக்கு மட்டும் 75,000 ஆச்சு என்றார். கதிரேசன் தன் அப்பாவை பார்த்தான். பொறு என்பது போல் கண்களால் ஜாடை காட்டினார் அவர். இறங்கி மில்லுக்குள் நடந்தார்கள். மில்லுக்குள் இருந்த அலுவலக அறையையும் வெகுவாக புதுப்பித்து உள்ளே அலங்காரம் செய்து ஏசி வைத்து வால்பேப்பர் ஒட்டி எல்லாமே வெகு சமீபத்தில் செய்யப்பட்டதாக தெரிந்தன. பெயிண்ட் வாசனை அடித்தது. எதுக்கு சார், ஒரு சாமில்லோட ஆஃபீஸை இவ்வளவு தூரம் அலங்காரம் பண்ணியிருக்கீங்க என்றான் கதிரேசன் கொதிப்புடன். என்னப்பா இது, என் சொத்து என் இஷ்டப்படி செஞ்சேன், என் சௌகரியத்துக்காக செஞ்சேன். நீ வந்து சரியாக 1 வருஷம் முடிஞ்சதுமே நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியுமா என்றார் சாமிராஜ். எப்போ செஞ்சீங்க இதெல்லாம்? 2 மாதம் இருக்கும். பொய், பச்சை பொய்.
இவனும் பானுமதியும் சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் செய்திருக்கிறார். இந்த 15 நாட்களில் தான் இதையெல்லாம் செய்திருக்கிறார். இடத்தின் மதிப்பை கூட்டுவதற்காகவே திட்டமிட்டு செய்திருக்கிறார். இது சதி. இந்த சதியை நடத்துவதற்காக 15 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். கதிரேசன் தன் குமுறலை சிரமப்பட்டு அடக்கினான். கிருஷ்ணராஜ் முகமெல்லாம் சிரித்து, வா கதிர் என்றான். அவனை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது. நண்பனா இவன்? சரியான வியாபாரி. அத்தனை சதியும் இவன் தலைமையில்தான் நடந்திருக்கிறது. இவனே தன் அப்பாவுக்கு இந்த யோசனைகளை சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பான். குள்ளநரி பழகி கொண்டே பள்ளம் வெட்டியிருக்கிறான். எல்லோரும் அமர்ந்ததும் காஃபியா டீயா என்றான் சாமிராஜ். அதெல்லாம் வேணாம், நேராக பேசலாம் என்றார் அப்பா. பேசலாம்? என்ன பேசலாம் சொல்லுங்கள். அயோத்தி பிரச்சனை பற்றி பேச நாங்கள் வரலை. ஏன் கோபமாக பேசுகிறீங்கன்னு புரியலை. நீங்கள் விற்ற சொத்தை ஒப்பந்தப்படி திரும்ப என்கிட்டேருந்து வாங்கிறது சம்மந்தமாக வந்திருக்கீங்க. அதான் சரி, தொழிலுக்கு வந்துடலாம். நான் வாக்கு கொடுத்துட்டு மாற்றி பேசுகிறவன் நான் இல்லை. 1 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளை எப்போ திருப்பி கேட்டாலும் நான் விற்கிறதுக்கு சம்மதித்தேன். இப்போவும் சம்மதிக்கிறேன். ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது? கடையின் அன்றைய தின சரக்கு மதிப்பீட்டின் அடிப்படையில்னு ஒரு வாசகம் வருது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு இந்த மில்லு கடை 2ஓட மதிப்பு, அதில் இருக்கிற சாமான்களோட மதிப்பு, இதெல்லாம் நான் கணக்கு போட்டு பார்த்து வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட மில்லில் உள்ள மிஷின்களையும் மரக்கடையில் உள்ள சாமான்களையும் தான் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நான் 2 இடத்து சொந்தக்காரங்கள்கிட்டையும் பேசி 2 இடத்தையும் விலக்கி வாங்கிட்டேன். அதனால் இப்போது இடத்துக்கும் பொருளுக்கும் சேர்த்து மதிப்பு போட வேண்டியிருக்கு. போட்டிருக்கேன், இதை பாருங்கள். சாமிராஜ் நீட்டிய காலத்தில் 5,75,350 என்று தொகை இருந்தது. இவர்களுக்கு திக்கென்றது. என்னங்க அது? ஊரை விட்டு தள்ளி இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு மிஞ்சி போனால் 40,000 கூட தர முடியாது. கடைங்கிறது 20 அடிக்கு 30 அடி தான். அதுக்கு ஒரு 20,000 வைங்க. இடத்தோட மதிப்பு மொத்தம் 60,000 தானே சேர்க்கணும். சாமிராஜ் சிரித்தார். நமக்கு தேவைன்னா ஒரு பொருளுக்கு விலை அதிகமாக தானே சொல்லுவாங்க. நான் மில்லு கடை 2 இடத்தையும் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினேன். பொய் சொல்லாதீங்க, வாங்கின விவரங்களை காட்டுங்க என்றான் கதிரேசன். பத்திரத்தில் யாராச்சும் முழு தொகை போடுவாங்களா? அரசாங்கத்துக்கு குறைச்சி பணம் காட்டுறதுக்காக பொதுவாக குறைச்சலாம் மதிப்பு போட்டு தானே பத்திரம் பண்ணுறது வழக்கம். மிச்ச தொகையை தனியாக கொடுத்துருக்கேன் தம்பி. ஓஹோ, அதுக்கப்புறம் ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணியிருக்கேன், காம்பவுண்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் செலவில்லையா? இதெல்லாம் சேர்த்து தான் நியாயமான மதிப்பு போட்டிருக்கேன். உங்ககிட்ட 3,10,000க்கு வாங்கினதுக்கப்புறம் இடத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் செலவு செஞ்சதையும் சேர்த்து அதே விலைக்கா தர முடியும்? இந்த செலவுகள்லாம் நீங்கள் வேணும்னே செஞ்சுருக்கீங்க. ஒரு சாமில் ஆஃபீஸ்க்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லை. கருங்கல் நட்டு முள்கம்பி வேலி போட்டிருந்ததே போதுமானது. நீங்கள் வேணும்னே சத்தம் போடக்கூடாது. என் எதிரில் யாராச்சும் குரல் உரத்தி பேசுனா எனக்கு பிடிக்காது. நான் உனக்கு விற்கலைன்னு சொல்லலை, விற்கிறேன். விற்கிறவன் சொல்கிற விலை இது. முடிஞ்சா வாங்கிக்கோ, இல்லையா ஆளை விடு. இது நியாயமே இல்லை என்று கத்தினான் கதிரேசன். கதிரேசா, இரு, பொறுமையாக இரு, நாங்கள் யோசனை பண்ணி முடிவு சொல்கிறோம் என்று எழுந்தார் அப்பா. இருங்க, இன்னொன்னையும் கேட்டுட்டு போயிடுங்க. இந்த விலைக்கு உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே ஒரு வக்கீலை வச்சு அக்ரிமெண்ட் போட்டாகணும். 1 மாதத்தில் பணம் கொடுத்து செட்டில் செஞ்சாகணும். 1 மாதம் தவறினா அப்புறம் மறுபடி இந்த சொத்து சம்மந்தமாக என்னை வந்து கேட்கக்கூடாது. 1 வருஷம் கழித்து இந்த 5.25 எடுத்துகிட்டு வந்தால் கேட்டால் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்போது ஒரு 8 லட்சம் 10 லட்சமாக மாறி இருக்கலாம். அதையும் சொல்லிட்டேன். விலைக்கு சம்மதம்னா நாளைக்கே ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். 1 மாதம் அவகாசம். நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுக்க நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு இதை வாங்குகிற நோக்கம் இல்லைன்னு நான் எடுத்துக்குவேன். அப்புறம் எவ்வளவு கெஞ்சினாலும் என்னை விலைக்கு கேட்டாலும் நான் தரமாட்டேன். கதிரேசன் கோபமாக திரும்பி கிருஷ்ணராஜை முறைக்க அவன் இதற்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல மேஜை மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டினான். வா கதிர், வீட்டுக்கு போய் யோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சொல்லலாம். சார், வேணுங்கிறத நாங்கள் நாளைக்கு சொல்கிறோம். துடித்து கொண்டிருந்த கதிரேசனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியேறினார் அப்பா. அத்தியாயம் 10. அப்பா மட்டும் அங்கே இல்லைன்னா அவன் சட்டையை பிடிச்சி 2 விட்டுருப்பம்பானோ என்றான் கதிரேசன் இன்னும் கூட ஆத்திரமடங்காமல். முதல் பார்வையிலேயே அவரோட யோக்கியதையை பற்றி எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இது ரொம்ப அநியாயங்க என்றால் காஃபி டம்ளரை கையில் தொட்டு சூடு பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆறரை அவனிடம் நீட்டிய பானுமதி. சரியான ஃப்ராடு. கடையில் ஸ்டாக்கே இல்லை, சும்மா பேருக்கு 10 கட்டை வச்சுருக்கானுங்க. இடத்துக்கு மதிப்பு ரொம்ப அதிகமாக வச்சாலும் 70 ரூபா தரலாம். மற்ற சரக்கு மதிப்பெல்லாம் பார்த்தா இன்றைய தேதிக்கு 3 லட்சம் தர்றதே அதிகம். இந்த சொத்தை நாம் வாங்கிடக்கூடாது. அதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்கார் அவர். சரி விடுங்க, நாம் வேறு மில் வாங்கலாம்.
விளையாடுறியா நீ? பேச்சு, செயல், சிந்தனை எல்லாம் அந்த மெல்ல தானே இருந்தோம். இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை பானு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? எப்படியாவது வாங்கணும். 5.25 சொல்கிறாரே, சொல்லட்டுமே. 5.25 படு அநியாயமான விலைன்னு அவருக்கே தெரியும். அந்த விலைக்கு நாம் வாங்க மாட்டோம்னு நினச்சி தான் அப்படி சொல்லியிருக்கார். இதில் எவ்வளவு தந்திரமாக கெடு கொடுத்திருக்கார் பாரு. இந்த 5.25க்கு சம்மதமாக சொல்கிறதா இருந்தாலும் அதை நாளைக்கே சொல்லணுமா. ஒரு மாதத்தில் பணத்தை கொடுத்துடணுமா. நம்மளால் இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சி தானே இத்தனை நிபந்தனை போட்டார். அவர் மூஞ்சில் கரிய பூசுகிற மாதிரி நாளைக்கு அக்ரிமெண்ட் போட தயார்னு போய் சொல்லி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு மாதம் அவகாசம் இருக்கே, அதுக்குள்ளே மிச்சம் 2.25 லட்சத்தை புரட்டி கொடுத்து சொத்து நம்மளுதாக்கிடணும் பானு. விளையாட்டாது. 2.25 லட்சம் ஒரு மாதத்தில் எப்படி புரட்டுவீங்க? பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மூஞ்சில் கறி பூசுறதுக்காக நாம் கூடுதலாக கொடுத்து அநியாய விலையில் வாங்கணுமாங்க? அவரை அவமானப்படுத்துறது மட்டும் என் நோக்கம் இல்லைம்மா. இந்த சொத்தை மறுபடி வாங்கிறது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. சொத்தை விற்றுட்டாங்கன்னு சொந்தக்காரங்க எல்லாம் கேலி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வாயை அடைக்கணும், அப்பா மனசு குளிரணும். நான் கூடுதலாக கொடுக்குற அநியாய தொகை அதுக்கான சன்மானம். இடம் நம்ம கைக்கு வந்ததும் ஏசியை வித்துடலாம். நாம் இந்த கடைக்கும் குடோனுக்கும் கொடுத்துட்ருக்கிற வாடகை மிச்சம். இதையெல்லாம் அங்கே மாற்றிடலாம். மில்லோட சேர்ந்த கடைன்னா நமக்கு லாபம் அதிகம். இந்த ஆள்கிட்ட கூட கொடுக்குற தொகையை என்னால் 6 மாதத்தில் சம்பாதிச்சிட முடியும். என்னை அவர் சாதாரணமாக நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டார். என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டார். முடியும்னு காட்டணும் பானு. அப்பா என்ன சொன்னார்? நீ எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும்னு சொன்னார். யோசித்து முடிவெடுன்னு சொன்னார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை நான் கலைக்க விரும்பலைங்க. செய்யுங்க, சமாளிப்போம். பணத்தை எப்படி புரட்டுவீங்க ஒரு மாதத்தில்? இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு எவ்வளவோ நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. தொழிலில் நான் நேர்மையாக நடந்திருக்கிறதால என்னை நம்பி இன்னைய தேதிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கூட பணம் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சரக்கு அப்புறமா ஆட்கள் இருக்காங்க கொடுக்கறதுக்கு. 5 பேர்கிட்ட 50,000 கைமாத்தா வாங்கினாலே போதும், தேறிடும். வட்டி போட்டு திருப்பி கொடுத்துடலாம் பானு. என்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போது ஒரே முடிவில் இருங்க, குழப்பிக்காமல் இறங்குங்க. மற்ற எல்லாரையும் விட நீ சொல்கிற தைரியம் ஒன்று போதும், எனக்கு சாதிச்சிடுவேன் என்றான் கதிரேசன். மறுநாள் அப்பாவையும் ஒரு வக்கீலையும் அழைத்து கொண்டு சாமிராஜ் வீட்டுக்கு போனான் கதிரேசன். வாங்க, என்ன முடிவு பண்ணினீங்க என்றார் எகத்தாளமாக சாமிராஜ். எங்கள் வக்கீல் சொல்லுவார் என்றான் விரைப்பாக கதிரேசன். என்ன வக்கீலையா, சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடி 5.25 லட்சத்துக்கு உங்கள் மில் கடை, அதில் இன்றைக்கி தேதியில் இருக்கிற அத்தனை சாமான்களையும் விலக்கி வாங்கிக்க இவங்க சம்மதிக்கிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டுடலாம் என்றார் வக்கீல். சாமிராஜ் ஆடி போனது அவர் முகத்திலேயே தெரிந்தது. வார்த்தை மாற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் கதிரேசன். மாறலப்பா, போட்டுக்கலாம். நீங்கள் நிபந்தனை விதித்த மாதிரி இவங்களும் ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அதாவது 5.25 லட்சத்தில் 3 லட்சம் இப்போ கொடுத்துட்றாங்க. மீதி 2.25 லட்சத்தை நீங்கள் சொன்னபடி ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்து செட்டில் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இடத்திலே கட்டட வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. மர ஸ்டாக் வேணும்னா மாறுபடலாம். ஒத்துக்கிறீங்களா? நியாயந்தானே. சொத்தை வாங்க போகிறாங்க. இனிமேல் போய் நான் இதில் என்ன செலவு செய்ய போகிறேன்? ஒத்துக்கிறேன். அப்போது அக்ரிமெண்ட் பத்திரத்தில் எழுதிடட்டுமா? எழுதலாம். வக்கீல் எழுதினார். 2 தடவை படித்து பார்த்த சாமிராஜ் கையெழுத்திட்டார். கதிரேசனும் கையெழுத்திட்டான். 3 லட்சம் ரூபாயை 500 ரூபாய் கட்டுகளாக எடுத்து வைத்ததை சாமிராஜ் எண்ணி பார்த்து எடுத்து வைத்து கொண்டார். ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடி சந்திக்கலாம் என்றான் கதிரேசன். சரி என்றார். அவர்கள் வெளியேறியதும் அருகில் இருந்த கிருஷ்ணராஜை பார்த்தால் சாமிராஜ். என்னடா, கணக்கு தப்பாயிடுச்சா? சொத்தும் வேணாம், ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போகிறாங்க என்றார். கிருஷ்ணராஜின் முகமும் சற்று வெளுத்திருந்தது. இல்லைப்பா, இது வீம்பு. இந்த 3 லட்சத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு புரட்டியிருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு மாதத்துக்குள்ளே அவனால் மிச்ச பணத்தை புரட்ட முடியாது. முடியலைன்னு வந்து கெஞ்சி அட்வான்ஸ் பணத்தை திருப்பி வாங்கிட்டு தான் போக போகிறான். சொத்தை என்னைக்கும் நம்மோடது தான். நாம் அன்னைக்கு பண்ணினது தான் தப்பு. வெறும் இவன் எங்கே சம்பாதிச்சு திரும்ப என்கிட்ட சொத்து வாங்க போகிறான்னு நினச்சி அக்ரிமெண்ட்டில் திரும்ப விற்க சம்மதிக்கிறேன்னு ஒரு வாசகம் போட்டேன் பாரு, அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். ஒன்றும் ஆகிடலப்பா, கவலைப்படாதீங்க, அவனால் முடியாது என்றான் கிருஷ்ணராஜ் அழுத்தம் திருத்தமாக. அத்தியாயம் 11. ஆனால் அவனால் முடிந்தது. புறப்பட்டு வெளியூர் சென்ற கதிரேசன் தனக்கு மரம் அனுப்புகிற ஆட்களை சந்தித்து அக்ரிமெண்ட் நகலை காட்டி உண்மை நிலையை சொல்ல ஒரே ஆள்
1.5 லட்சத்தை மறுகேள்வி கேட்காமல் கொடுத்தார். சார், நல்லவன் கெட்டவன் அடையாளம் புரிஞ்சிக்காமல் வியாபாரம் பண்ண முடியாது. உங்களை நம்பி நான் 1 கோடி ரூபாய்க்கு கூட சரக்கு தருவேன். தைரியமாக இருங்க. வாழ்த்துக்கள். ஒரே வாரத்தில் 2.25 லட்சம் புரட்டி கொண்டு அதே வக்கீலோடு நேராக மில்லுக்கு போய் இறங்கி பணத்தை சாமிராஜின் மேஜை மேல் வைத்ததும் அவர் பெரிதும் அதிர்ந்தார். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பேசியாச்சு. ரெஜிஸ்ட்ரார் நமக்கு வெயிட் பண்ணுறார், போலாமா என்றான் கதிரேசன். கொஞ்ச நேரம் மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்த சாமிராஜ் கை நீட்டினார். கை கொடுப்பா, நீ ஜெயிச்சிட்ட, நிஜம்தான். நீ இந்த ராசியான சொத்தை வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சது நிஜம்தான். ஆனால் ஒரே உறுதியாக இருந்து சாதிச்சிட்ட. வா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகலாம். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பத்திரத்தை பதிவு செய்து பெற்றுக்கொண்ட பிறகு தன் அப்பா அம்மா பானுமதி மூவரையும் அழைத்து கொண்டு மில்லுக்கு வந்தான் கதிரேசன். யாருப்பா அங்கே? அந்த போர்டை முதல்ல கேட்டு விநாயகர் சாமில்னு போர்டு எழுதி வச்சுருக்கேன், வந்ததும் மாட்டு என்றான். உட்காருங்கப்பா. அப்பாவை மில்லின் அலுவலக மேஜைக்கு பின்னே இருந்த சுழல் நாற்காலியில் உட்கார சொன்னான். இது நான் உட்கார வேண்டிய நாற்காலி இல்லைப்பா, இந்த வெற்றி முழுக்க முழுக்க உன்னோடது. உட்காரு, நீ தான் உட்காரணும். அப்படியா? எனக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டீங்க. இப்போது அந்த உரிமையை நான் யாருக்கு வேணாலும் தரலாம் இல்லையா? தாராளமாக. வா பானு, என் வெற்றிக்கு பின்னணியில் இருந்தது நீ தான். நீ கழற்றி கொடுத்த நகையில் தான் என் முதல் முயற்சியே ஆரம்பித்தது. உன்னை மற்றவங்க மலடின்னு நினச்சா கூட பரவாயில்லைன்னு நினச்சி தாயாகிற வாய்ப்பை கூட தள்ளி போட்டு இந்த லட்சியத்துக்காக உழைச்சியே. நீ தான் இங்கே உட்காரணும். அட உட்காருங்க முதலாளியம்மா. பானுமதியின் கையை பிடித்து நாற்காலியில் உட்கார வைத்தான் கதிரேசன். அவள் கண்கள் பணிக்க அவனை பார்த்தாள். ரொம்ப சிலுத்துக்காத பானு, இப்போ வாங்கியிருக்க கடனை எல்லாம் அடைக்கிறது தான் அடுத்த லட்சியம். அதை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடி உழைப்ப அதே முழு மூச்சில் ஆரம்பிக்கலாம் என்றான். போடா இவனே என்றார் அப்பா. இப்போது உங்கள் 2 பேரோட அடுத்த லட்சியம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிறதா தான் இருக்கணும் என்று சிரித்தார். பானுமதியின் கண்களில் குங்குமச் சிரிப்பு வந்தது. முற்றம். இவ்வளோ நேரம் கதை கேட்டு இத்தனை நாளாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஹைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மேட்டு நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். கம்பல்ஷன்லாம் கிடையாது. தேங்க்யூ.